கம்பராமாயணம் 43வது செஷன் 17-18 ஜனவரி. முன்கதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? போன வாரம் 922 முடிச்சோம். அப்ப சோனையாற்றங்கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. மன்னர் பரிவாரங்கள் எல்லாரும் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. அங்க ஒரு சோலையில எப்படி அவங்க இருக்காங்க, மெயினா போன அதுக்கு முந்தின வாரம் பார்த்தது மங்கையர் எல்லாம் எப்படி பூவை பறிச்சு பண்றாங்க அப்படின்னு. போன வாரம் பார்த்ததுல முழுக்க நிறைய அவங்க கணவர் மனைவியோட அவங்க நடுவுல இருக்கிற காதல் ஊடல் இதெல்லாம் கம்பர் விவரிக்கிறார். இனிமே பாடல் 923. சோலை தும்பி மென்குழலாக தொடைமேவும் கோலை கொண்ட மன்மத ஆயன் குறி உய்ப்ப நீலத்து உண்கண் மங்கையர் சூழ நிறை ஆவின் மாலை போதில் மால்விடை என்ன வருவாரும். சோலை தும்பி மென்குழலாக, சோலைகளில் உள்ள வண்டுகளின் ஒலி மெல்லிய இசைனை கொண்ட புல்லாங்குழல் ஒலியாக, தொடைமேவும் கோலை கொண்ட மலர் மாலை கொண்டு சுற்றியுள்ள கோலை ஏந்திய மன்மத ஆயன், மன்மதனாகிய இடையன் குறி உய்ப்ப மனை திரும்ப வேண்டிய அடையாளத்தை குழல் மூலமாக தெரிவிக்க, மாலை போதில் மாலை காலத்தில் நிறை ஆவின் மால் விடையென்ன. வீடு நோக்கி வருகின்ற பசு கூட்டத்தின் இடையே பெரிய காளைகள் வருவது போல நீலத்து உண்கண் மங்கையர் கருங்குவளை மலர் போன்ற மையுண்ட கண்களையுடைய மடந்தைகள் சூழ வருவாரும், சுற்றிலும் சூழ்ந்து வருகின்றவர்களும். 23ஆம் பாட்டின் இறுதியிலிருந்து இப்பாடல் வரை திரிவாரும் தொடர்வாளும் வருவாரும் 34 என வரும் உம்மை தொடர்களோடு ஆயினர் எனும் ஒரு சொல் சேர்த்து தொடரை முடித்துக் கொள்க. அப்படி 23லேருந்து 34 வரைக்கும். மலர் கொய்து விளையாடி கொண்டிருந்த மங்கையர்கள் மாலை பொழுது வந்தடைந்ததை உணர்கின்றனர். தங்கள் கணவன்மாரும் பணிமுடித்து திரும்புகின்றனர். அவர்களோடும் அம்மகளிர் தங்கும் இடம் திரும்புவதை கற்பனை திறத்தோடு உருவகித்து அழகூட்டுகிறார். மாலை காலத்தில் பசுக்களை புல்மேய விட்டிருந்த ஆயர்கள் இனி தொழுவம் திரும்பலாம் என்பதற்கு அடையாளமாக தம் குழலில் ஒரு இசையினை எழுப்புவர். அது கேட்டு திரும்பிய பசு கூட்டங்களோடு இடையர் இல்லம் திரும்புவர். அதுபோன்று மன்மதன் என்னும் இடையன் நீங்கள் இன்பம் நுகரும் நேரம் வந்துவிட்டது, திரும்புங்கள் என்று அறிவிக்க அங்கங்கே மலர் கொய்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருந்த மடந்தைமார்கள் தங்கள் கணவன்மார்கள் என்னும் காளைகளை சூழ்ந்தவாறு பாடி வீடு திரும்பினர் என்பதாம். உருவக அணியை உறுப்பாக கொண்டு வந்த உவமை அணி. குயிப்ப என்பது வீடு திருப்பதற்குரிய குழல் ஓசை அடையாளம் தெரிவிக்க எனவும், கூடுதற்கரிய குறியிடத்து செலுத்த எனவும் ஸ்லேடை பொருள் தந்தது. சோ இங்க எனக்கு என்ன டவுட் இவங்க அப்படி இருப்பாங்கன்னு, ஏன்னா இவங்கெல்லாம் டிராவலர்ஸ், அவங்க எந்த ஒரு தொழிலுக்கும் போய் திரும்பல இடையன் மாதிரி. சோ இங்க யார குறிப்பிடுறாங்கன்னு புரியுறதா? இந்த பூ கொய்ய போன பெண்களும் அவளோட போன ஆடவர்களும் திரும்பி போறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆடவர்கள்லாம் அங்கேயே தானே இருக்காங்க. அவங்க எங்க வேலைக்கு போறாங்க? வேலைக்கு போல எல்லாரும் போறாங்க. பட் அந்தந்த இடத்துக்கு திரும்பி போய் இது ஈவினிங் வந்தாச்சு, இனிமே நீங்க திரும்பி போனோம்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க அந்த டென்ட் எல்லாம் காலி பண்ணிட்டு அந்த கூடாரத்தெல்லாம் காலி பண்ணிட்டு கிளம்புறதுக்காக இருக்கும். உங்களுக்கு அப்படி தோன்றதா? ஏன்னா கணவன்மார் பணி முடித்து என்ன எழுதியிருக்காங்க, கணவன்மாரும் பணி முடித்து திரும்புகின்றனர். யார குறிப்பிடுறாங்கன்னா, எந்த கணவன்மார் இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க எந்த பணி முடிச்சுட்டு வராங்க அப்படின்னு டவுட் வந்தது. ஒருவேளை அந்த அரச பணி செய்யணும்ல, அங்க போய் வேட்டையாடி சமைக்கிறது மாதிரி அது வேணா இருக்கலாம். சோ அந்த கணவர்மார் பணி முடித்து நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மங்கையர்லாம் அங்க தோட்டத்துல பூ பறிச்சுட்டு இருந்தெல்லாம் விளையாடெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு திரும்புறதுக்கு நேரம் ஆயிடுத்து அப்படிங்கிறாங்க. இதுக்கு மன்மதன் அந்த இடையன் புல்லாங்குழல் குரல் கொடுத்தது போல மன்மதன் குரல் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மன்மதன் குரல் கொடுக்குறாரான்னு தெரியல. மேல எழுப்புங்க, கொஞ்சம் மேல தூக்குங்க. மன்மதன் இல்ல, அர்த்தத்துல காமிங்களேன். மன்மதன் என்ன சொல்லி அழைக்கிறாரு? மன்மதன் என்னும் இடையன், நீங்கள் இன்பம் நுகரும் நேரம் சாயங்காலம் ஆயிடுத்து, வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றதுக்கு நீங்கள் இன்பம் நுகரும் நேரம் வந்துவிட்டது, திரும்புங்கள் என்று மன்மதன் என்னும் இடையன் அறிவிக்கின்றார்.
சோ உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அந்த கான்சியஸ் தான், அது ஒரு உணர்வு தான். உணர்வுதான். தங்கள் கணவன்மார்கள் எனும் காளைகளை சூழ்ந்தவாறு பாடி வீடு திரும்பினர் என்பதாம். உருவக அணி. ஓகே, உருவக அணியை உறுப்பாக கொண்டு வந்த ஓமை அணி. இது வந்து ஒரு ஓமையா தான் சொல்றாங்க இதெல்லாம். சோ அவங்க வீட்டுக்கு போறாங்கிறது அதுல வர குறிப்பு. உருவகம் எப்படி அந்த இடையர்கள்லாம் ஒரு குரல் எழுப்பி ஆடு மாடை கூட்டிட்டு போறாங்களோ அது மாதிரி இந்த கணவன்மாரோட மனைவிமார்கள் உணர்வினால மாலை வந்து விட்டது, வீட்டுக்கு போனோம் அப்படின்னு போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாரு 924 போலாமா? ஊக்கம் உள்ளத்து உடைய முனிவரால் காக்கல் ஆவது காமன் கைவில் எனும் வாக்கு மாத்திரம் அல்லது வள்ளியில் பூக்கொய்வாள் உருவக்கடை போதுமே. உள்ளத்து ஊக்கமுடைய தவம் புரிவதில் மனத்தில் ஊக்கம் மிக கொண்ட முனிவர்களிடத்தில் காமன் கைவில் காக்கல் ஆவது எனும் காமன் வெள்ளின் ஆற்றலை காக்கத்தக்க ஆற்றல் உண்டு என்று உலகில் சொல்லப்படுகின்ற வாக்கு மாத்திரம் அல்லது வாய்ச்சொல் மட்டும் பிரபலமே அன்றி உண்மையை ஆராய்ந்தால் அம்முனிவர்களின் ஆற்றலை பொடியாக்குவதற்கு வள்ளியில் பூக்கொய்வாள் பூங்கொடிகளிலிருந்து பூக்களை கொய்யும் ஒருத்தியின் புருவக்கடை போதும். புருவத்தின் நுனிப்பகுதியின் கடை பார்வையே போதுமானதாகும். எவ்வளவு சொல்லியிருக்காரு விட்டாரு. புரியுறதுல? கீழே பொருள் படிக்கணுமோ? கீழே கொஞ்சம் மேல் முனிவரால் உருபு மயக்கம் கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தின் செம்பாகம் அன்று பெரிது. திருக்குறள் 1092. அன்று பெரிது ஆதலின் முனிவர்களின் தவ முயற்சியை அழிக்க புருவவில்லை மகளிர் முழுவதும் வளைக்க தேவையின்றி கடைப்பகுதியின் வளைப்பே போதும் என்பார். புருவக்கடை போதுமே என்றார். அசை கரையடி களி யானையின் வரவினைக் கண்டு மருகின் உற்றவர் இரிதா மணிமருங்கிடல் போல உரு தவத்தினர் அறிந்தனர். ஓட ஒண்ணுதற்கு நறுமலர் பதத்து அணிந்தனர். சிலம்பு ஒரு நங்கை பிரபு லீலை எனும் பாடல் ஒப்பு நோக்கர் பாலது. அதான் அந்த அவ்வளோ தவம் செய்யற அந்த முனிவர்களை தான் வந்து கடைக்கண் பார்வைன்னு சொல்ற மாதிரி புருவக்கத்துல ஃபுல்லா கூட புருவத்தை நகர்த்த வேண்டாம், ஒரு துளி புருவம் அதான் புருவத்தை துளி நகத்தினாலே அவங்க மயங்கி போயிடுவாங்கன்னு சொல்றாரு. ஐயோ பாவம், அந்த தவம் அவளோட தவம் அவ்வளவுதானா? ஏன் இப்ப கம்பர் இப்படி ஒரு இறக்கிட்டாருன்னு தெரியல. அடுத்த பாடல்னு சொல்றாரு பார்க்கலாம். 925. நாறு பூங்குழல் நன்னுதல் புன்னை மேல் ஏறினான் மனத்து உம்பர் சென்று ஏறினாள் ஊறு ஞானத்து உயர்ந்தவர் ஆயினும் வீறு சேர் முலை மாதரை வெல்வரோ. நாறு பூங்குழல் நன்னுதல் மணக்கின்ற பூக்களை அணிந்த கூந்தலையும் அழகிய நெற்றியையும் உடையாள் ஒருத்தி. புன்னை மேல் ஏறினாள். புன்னை மரத்தின் மீது பூ கொய்ய ஏறியுள்ள தன் கணவனுடைய மனத்து உம்பர் சென்று ஏறினாள். மனத்தின் மீது ஏறி அமர்ந்திருந்தாள். ஊறு ஞானத்து உயர்ந்தவராயினும் மனத்தில் ஊற்றாய் சுரக்கின்ற அறிவினை பெற்ற உயர்ந்தோர் ஆனாலும் வீறு சேர் முலை மாதரை வெல்வரோ. பெருமை மிக்க தனங்களுடைய பெண்டிரை வெல்ல வல்லவர் ஆவாரோ ஆகார் என்க. அவன் பொன்னை மேல் ஏறினான், இவளோ அவன் உள்ளத்தின் மேல் ஏறினாள். உருவுடைய மரத்தின் மேல் ஏறலினும் உருவற்ற உள்ளத்தின் மேல் ஏறல் அன்றோ உயர்வுக்குரியது என்றவாறு வேற்று பொருள் வைப்பணி. ஞானத்தால் உயர்ந்தாரும் காமத்தால் தாழ்வர் என்பது குறிப்பு. வஞ்சி போல் மருங்குலார் மாட்டு யாவரே வணங்கலாதார் 896 என்று முன்பும் இந்த கம்பராமாயணத்துல 896 இந்த வரிகள் வருது என்று முன்பும் கூறினார். அவ கேட்டாங்கனால அவன் பொன்ன மரத்து மேல ஏறினான். இவ வந்து அவனோட உள்ளத்திலே ஏறிட்டான். சோ உருவம் இருக்கிற மரத்து மேல ஏறுறத காட்டிலும் உருவமே இல்லாத உள்ளத்து மேல ஏறுறது இன்னும் உயர்வு என்று எப்பேற்பட்ட படிப்பு ஞானம் இருக்கிறவர்களும் காமத்துக்கு தாழ்வார் என்று இந்த பாடல்ல வருது. புரியுது இல்லையா? புரியுது. 926. சினையின் மேல் இருந்தான் உருத்தேவரால் வனையவும் அறியாள் வனப்பின் தலை நினைவும் நோக்கமும் நீக்கலன் கைகளால் நனையும் நாள்மொழியும் கொய்து நல்கினான்.
சினையின் மேல் இருந்தான். ஒரு மரத்தின் கிளையின் மேல் மலர் பறிக்கச் சென்றிருந்த கணவன் தேவரால் வணையவும் அரியாள் வனப்பின் தலை தேவராலும் வரைய இயலாத ஓவிய உருவினையுடைய தன் மனையாளின் அழகின் மேல் நினைவும் நோக்கமும் நீக்கலன். தான் வைத்த மனத்தையும் கண்களையும் நீக்க இயலாதவன். ஆனால் கைகளால் நனையும் நாள் முறியும். மனத்தின் வழியே உறுப்புகள் செயல்படும் ஆதலால் தன் கைகளால் பூ அரும்புகளையும் புதிய தளிர்களையும் கொய்து நல்கினான். கொய்து அவள் மேல் இட்ட வண்ணம் இருந்தான். என்ன ஒரு காமிக்கலா இருக்கான் அந்த இதுல. மாலை தொடுக்க மலர்களை கொய்து திரட்டி வர சென்றவன் வைத்த கண் வாங்காமல் தன் மனையாளியே நினைந்து பார்த்த வண்ணமாய் செயல் மறந்து கொய்த மலர்களையும் தளிர்களையும் அவள் மேல் இட்டு அர்ச்சித்த வண்ணம் இருந்தான் என்பதாம். உடல் சிந்தை வசமன்றோ கம்பர் 1150 என்பார். மேலும் நினைவு ஆகு பெயர். இது புரியுது இல்லையா? அவளோட அழகுல அப்படியே மயங்கி தான் பறிக்கிற பூவை கூட நினைவு இல்லாம அவ மேலேயே போட்டு இருக்கான் அத இல்லையா? ஆமா. 927 வண்டு வாழ் குழலாள் முகம் நோக்கி ஓர் தண்டு போல் புயத்தான் தடுமாறினான். உண்டு கோபம் என்று உள்ளத்து உணர்ந்து அவள் தொண்டை வாயில் துடிப்பு ஒன்று சொல்லவே ஓர் தண்டு போல் புயத்தான். தண்டாயுதம் போன்ற தோள்களை உடையான் ஒருவன். வண்டு வாழ் குழலால் முகம் நோக்கி வண்டுகள் தங்குகின்ற கூந்தலை உடைய தன் மனையாட்டியின் முகத்தை பார்த்து அவள் தொண்டை வாயில் அவளுடைய தொண்டை கனி போன்ற வாயில் துடிப்பு ஒன்று சொல்ல துடித்த துடிப்பு குறிப்பால் ஒன்றை உணர்த்த கோபம் உண்டு என்று இவள் மனத்தில் சினம் உண்டு என்று உள்ளத்து உணர்ந்து தடுமாறினான். உள்ளத்தால் உணர்ந்து அதனை நீக்கும் நெறி தெரியாமல் தடுமாற்றம் கொண்டான். வழக்கமாய் மாலை அணிந்து பொலியும் தோள்களை உடையவன் வெறுந்தோழனாய் வருதலால் மாலையை யாருக்கு ஈந்தானோ என்று ஐயுற்று இதழ் துடிக்க சினம் காட்டினாள் என்பது குறிப்பால் தோன்ற அவள் தொண்டை வாயில் துடிப்பு ஒன்று சொல்ல என்றார். வீர மார்பினர் ஆயினும் மெல்லிய பெண்மையின் சினத்தால் வீரம் எழுந்து தவித்தான் என்பார். தண்டு போல் புயத்தால் தடுமாறினான் என்றார். இவன் பெரிய தண்டாயுதம் போல பெரிய தோள்கள் அப்படியே ஸ்ட்ராங்கா எல்லாம் இருந்தா கூட அவன் வீட்டுக்கு வரும்போது மாலை இல்லாமல் வரும்போது வெறும் தோளா வருதுல அதை அந்த மலையை யாருக்கு கொடுத்தான்னு இவளுக்கு ஒண்ணு சந்தேகத்தோட கோபம் வருது. அந்த கோபம் தொண்டையில இருந்து என்ன மாதிரி வார்த்தையா வெளியில வரும்னு அவன் பயப்படுறான். அவன் சரியா இருக்கா? உதடு துடிக்கிறது கோபத்துல அதை பாக்குறான். தொண்டை வாயில் உதடலை ஓகே தொண்டை வாயில் துடிப்பு ஒன்று சொல்ல சோ என்ன வார்த்தை சொல்ல போறாளோன்னு பயப்படுறான். இதுல மாலைன்னு சொல்றது அவங்க பூ கொய்து அந்த மாலையை சொல்றாங்களா இல்ல அவங்க ஜெனரலா போட்டிருக்க மாலையை சொல்றாங்க? ஜெனரலா போட்டிருக்கிற மாலைன்னு நினைக்கிறேன் இந்த பாடல். ஓகே நீங்க எதுவும் சொல்லுங்க. இல்லம்மா, இதுக்கு முன்னாடி 3 பாட்டு முன்னாடி பாடும்போது 34வது பாட்டு வரைக்கும் ஏதோ ஒண்ணுத்த சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க. தொடர்ந்து அத்தனைக்கும் சேர்ந்து ஒரு தொடர்ந்து பாடல். அவரும் இவரும் இவரும் அவரும் எல்லாம் போட்டு கடைசியில முடிச்சுக்கணும். அத்தனமாக ஆயினர் அப்படின்னு முடிச்சுக்கணும் அப்படின்னு முடிக்க சொல்றார். உண்மை தொகை உண்மை போட்டுக்க சொல்றார். இவர் இந்த இப்படி ஒரு தம்பதியினரும் அப்படி ஒருத்தரும் இப்படி ஒருத்தரும் இருந்தவர்கள் எல்லாம் இப்படி ஒரு தம்பதியா சொல்லிட்டு வராங்க. அப்படின்னா ஆமா, ஒவ்வொரு காட்சியா விவரிக்கும் போது வேற வேற மக்கள் அவரும் இவரும் அவரும் இவரும் அவளும் அப்படி தொகை போட்டுட்டு கடைசியில ஆயினர் அப்படின்னு முடிக்க சொல்றாரு. சோ ஒரு பாடல்ல பார்த்தோம் ஒரு கப்பல் அவன் மரத்து மேல ஏறி பறிக்கிறான், அவன் மேல அப்படியே நினைவு இல்லாம அவன் மேலேயே சுரியிறான். இப்ப இந்த இதுல பாக்குறோம் அவன் வீட்டுக்கு வரும்போது மாலை இல்லாம இருக்கு பார்த்து ரொம்ப கோவத்துல இருக்கா அப்படின்னு பயப்படுறான். சோ அப்படின்னு ஒண்ணு அதெல்லாம் அவனும் இவனும் அப்படின்னு வந்துக்கணும். ஒன்னொன்னுக்கும் அவன் முன்னாடி பேசணும்ல, அவர் நம்ம நடந்து போகும்போது ஒரு கூடாரத்துல ஒரு தம்பதியரா காட்டுறாரு. அந்த மாதிரி 28 யாரு? நான் வாசிக்கிறேன். புனலாட புறப்படல். ஏயும் தன்மையர் இவ்வகையார் எல்லாம் தூய தன்னிழல் சோலை துருமலர் வேயும் செய்கை ஒருத்தனர் வெண்திரை பாயும் தீம்புணல் பண்ணை சென்று எய்தினார். ஏயும் தன்மையர்
இதுகாறும் கூறியவாறு பூக்கொய்தலும் புலவிக் கொள்ளுதலும் முதலிய செய்களை மேற்கொண்டவர்களான இவ்வகையார் எல்லாம் இத்தகைய ஆடவரும் பெண்டிரும் தூய தன்னிழல் சோலை தூய்மையுடைய குளிர்ந்த நிலை தரும் அச்சோலையிலே துருமலர் வேயும் செய்கை வெறுத்தனர். நெருங்கிய மலர்களை பறித்து சூடுகின்ற செயலின் மேல் விருப்பமில்லாதவர் ஆயினர். வெண்திரை பாயும் தீம்புணல் பண்ணை வெள்ளை அலைகள் பாயும் இனிய நீரில் விளையாடுவதில் சென்று எய்தினார். மனம் சென்றதனால் நீர்நிலைகளை அடைந்தார்கள். துருமலர் வினைத்தொகை புனல் பண்ணை நீர் விளையாட்டு பழக பழக பாலும் பிளிக்கும் ஆதலின் மலர்வேயும் செய்கையும் வெறுத்தனர் என்றார். செயல் மாற்றம் சோர்வு மாற்றம் ஆதலின் பூக்கொய்தோர் இனி புனல் விளையாடப் போகின்றனர் என அடுத்த படலத்துக்கு தோற்றுவாய் அமைத்தார். இதுக்கப்புறம் அந்த பூக்கொய் படலம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீர்ல விளையாட சொல்றாங்க, அது சொல்றாங்க நீர் விளையாட்டு படலம். இன்னும் படலம் ஆரம்பிக்கிறதா? ஆமா, Okay. புனல் படலம். இப்ப வந்து நீர் விளையாட்டு படலம். அடுத்தது வாசிக்கலாமா? மகளிரும் மைந்தரும் நீர் விளையாடலை குறும்பகுதி. ஆடவரும் மகளிரும் தழுவியும் புலந்தும் நீரினை இறைத்தும் இன்பத்தை நிறைத்தும் புனல் விளையாடினர். அவர்களின் உடலில் கமழ்ந்த மனத்தால் நீர்நிலைகளில் இருந்த மீன்களும் மனம் பெற்றன. குளித்தெழுந்த மகளிர் சாணை பிடித்த மணிகளைப் போல் காட்சி தந்தனர். அவர்கள் நீர்நிலைகளிலிருந்து வெளியேறிய பின்பு தாமரை பூக்கள் எல்லாம் குடிப்போய் விட்டன போல் தடாகங்கள் பொலிவிழந்து போயின. அப்போது கதிரவன் மறைந்தான், திங்கள் எழுந்தது. அவங்க டே ஃபுல்லா தண்ணியிலே இருந்திருக்காங்கன்ற மாதிரி. காத்தாலேயும் சாயங்காலம் வரைக்கும் அது அவங்க சொல்றது பாருங்க, தாமரை பூக்கள் எல்லாம் குடி போய் விட்டன போல். அவ போனதும் அந்த மாதிரி தோன்றதான். அழகான கற்பனை. இதெல்லாம் வரப்போறது இல்லையா இப்ப வர பாடல்கள்ல? ஆமாங்க. நீர்நிலை நோக்கி மகளிரும் மைந்தரும். அரிசீர் விருத்தம். புனை மலத்தடங்கள் நோக்கி பூசல் வண்டு ஆர்த்து பொங்க வினையறு துறக்க நாட்டு விண்ணவர் கணமும் நாண அனகரும் அனங்கனாரும் அம்மலர் சோலை நின்று வனகரி பிடிகளோடும் வருவன போல வந்தார். அனகரும் அணங்கு அன்னாரும் குற்றமற்ற ஆடவரும் தெய்வ மகளிர் போன்ற பெண்டிரும் வினையறு துறக்க நாட்டு வினை துன்பம் அற்ற ஸ்வர்க்க நாட்டில் உள்ள விண்ணவர் கணமும் நாண தேவரினமும் இவர்களுடைய அழகை கண்டு வெட்கி நாணம் கொள்ளுமாறு பூசல் வண்டு ஆர்த்து பொங்க ஆரவாரம் செய்யும் குணம் கொண்ட வண்டுகள் ஒழித்து பொங்கியல அம்மலர் சோலை நின்று அந்த பூஞ்சோலையிலிருந்து புனை மலர் தடங்கள் நோக்கி அழகிய மலர் குளங்களை நோக்கி வனகரி பிடிகளோடு வனங்களில் வாழும் ஆண் யானைகள் தங்கள் பெண் யானைகளோடு வருவன என்ன வந்தார். வருதலை போல வந்தார்கள். வினை துன்பம் ஆகுபெயர் அனகர் குற்றமற்றவர் பாவமற்றவர். நாட்டு யானைகள் அடிமைப்படுதல் போல காட்டு யானைகள் யாருக்கும் அடிமைப்படாதனவாதலின் உரிமை மிக்க அவ்வாடவரையும் மகளிரையும் வனகரிகளுக்கு உவமித்தார். வனங்களில் வாழும் யானைகள் உச்சிப்போதில் வெப்பம் தீர சுனையாடும் வழக்கம் அறிந்திருந்த கவிஞர் பிரான் கோசல நாட்டு மகளிரையும் மைந்தரையும் வனகரி பிடிகளோடு வருவன என்ன வந்தார் என்று உவமித்து மகிழ்ந்தார். அவ்வுலகத்தோர் வருவதற்கு விருப்பம் புரிகின்றது அயோத்தி மாநகரம். கம்பராமாயணம் 93. ஆதலின் அயோத்தி நகர மகளிரும் மைந்தரும் துறக்க நாட்டு விண்ணவர் கணமும் நானும் பேரழகோடு மலர் பொய்கைகளை நோக்கி வரும் காட்சியை கவிஞர் காட்டுகின்றார். வனகரி பிடிகளோடு வருவன என்ன வந்தார் என்னும் உவமையினால் வலிவோடும் பொலிவோடும் துணைவியரை அணைத்தவாறு ஆடவர்கள் பெருமித பீட நடையோடும் தடாகங்களில் இறங்கும் காட்சியை மன ஓவியப்படுத்துகிறார். அது வனக்கரின்னு சொல்றது யானை, சோ காட்டுல உள்ள யானை சொல்றாங்க. ஆமா, வனம்னா காடு இல்லையா? வனக்கரி காட்டுல இருக்கிற யானைகள் வனக்கரி. இந்த மேல் உலகத்திலிருந்து அதை பற்றி என்ன சொல்றது, என்ன விடுதலை போல வந்தார்கள் ஆரவாரம் கொண்ட ஒன்றுகள் குஞ்சு வந்து அதாவது அந்த வெயிலுக்கு சொல்லுங்க. இல்ல அந்த வெயிலுக்கு வந்து யானை வந்து தண்ணிக்குள்ள மதிய நேரத்துல போற மாதிரி இவங்க 2 பேர் போறாங்கன்றது
பெண் யானை மாதிரி போறாங்க. போறாங்க. பிடி கரின்றது ஆண் யானை, பிடியின் பெண் யானை. அது போற மாதிரி இவங்க போறாங்க அங்க. ஆமா. நீங்க இந்த மேல் உலகம் கேட்டீங்களா ராஜ் மேடம்? அது வந்து ம். இந்த பெண்களோட அழகை பார்த்து மேலுலக விண்ணுலக தேவரே வந்து வெட்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு அழகா வெட்கப்படுறாங்க. இருக்காங்க. அதான். ம். துறக்க நாட்டு விண்ணவர் கணமும் நானும் பேரழகோடு மலர் பொய்கைகளை நோக்கி வரும் காட்சியை கவிஞர் காட்டுகின்றார். அதான். அது என்னது துறக்க நாட்டுன்னா என்ன? துறக்க நாடு சொர்க்கம்னு போட்டிருந்ததே முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, முன்னாடி போட்டிருக்காங்க. வினை துன்பமற்ற ஸ்வர்க்க நாட்டில் உள்ள இந்த ஒரு வினையினால நமக்கு வரக்கூடிய கெடுதல் தானே ஸ்வர்க்கம் நரகம்னு பிரிக்கிறோம். அந்த மாதிரி வினை துன்பமற்ற ஸ்வர்க்க நாட்டுல வினை துன்பம் அங்க கிடையாது. வினை துறக்க. வினை துறந்த. வினையை துறக்கம், துறந்து போகுதல், அந்த மாதிரி மீனிங்ல வரும். பிறவி துன்பம் இல்லாத இடம் தானே ஸ்வர்க்கம். பிறவியில துன்பம் இருந்ததுன்னா நம்ம அது ஒரு புராணம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இல்லாத ஸ்வர்க்க நாட்டுக்கு இவங்க அங்க இருக்கிற பெண்கள் கூட, அந்த குற்றமற்ற ஸ்வர்க்கத்துல இருக்கிற ஆண் பெண் கூட இவாளை பார்த்து நாணம் போடுறா. அவ்வளவு அழகா இவங்க இருக்காங்க அப்படின்னு. அயோத்தி மாநகர பெண்கள் நானும் பேரழகோடு மலர் பொய்கைகளை நோக்கி வரும் காட்சியை கவிஞர் காட்டுகிறார். இதுல வந்து மன ஓவியப்படுத்துகிறாருன்னு போட்டாங்க. அதான் விஷுவலைஸ். கம்பராமாயணம் பாதி இயற்கை காட்சிகள் விஷுவலைஸ் தான் பண்றோம் இல்லையா, அவர் வாயிலாக. ஆமாங்க. அடுத்தது படிங்க. அங்கு அவர் பண்ணை நல் நீராடுவான் அமைந்த தோற்றம் கங்கைவார் சடையோன் அன்ன மாமுனி கனல மேல்நாள் மங்கையர் கூட்டத்தோடு வானவர்க்கு இறைவன் செல்வம் பொங்குமா கடலில் செல்லும் தோற்றமே போன்றது அன்று. அங்கு அவர் அந்த நீர்நிலைகளில் ஆடவரும் மகளிரும் நல்ல நீர் விளையாட்டை ஆடுவான் அமைந்த தோற்றம் ஆடுவதற்கு புறப்பட்ட காட்சியானது மேல்நாள் கங்கைவார்டையோள் அண்ண கங்கை நதி ஒழுகும் சடையுடைய சிவபெருமானை போன்ற மாமுனி கனலர் பெருமைக்குரிய குருவாச முனிவர் வெகுண்டதனால் வானவர்க்கு இறைவன் செல்வம் தேவர்களின் தலைவன் ஆகிய இந்திரனுடைய கற்பகத்தரு காமதேனு வெள்ளையானை சகங்க நிதி முதலிய செல்வங்கள் யாவும் மங்கையர் கூட்டத்தோடும் அவனுடைய அரம்பை ஊர்வசி முதலிய மகளிரின் குழுவோடு பொங்குமா கடலில் செல்லும் பல வளங்களும் நிறைந்த திருப்பார் கடலுக்குள் சென்று சேர்வதற்கு அமைந்த தோற்றம் போன்றது காட்சினை ஒத்திருந்தது. தற்குறிப்பேற்றானி அன்று அசைகள் அமைந்த பொருந்திய ஆயத்தமான தேவ உலக செல்வமும் தேவ உலக மகளிரும் அயோத்தி செல்வத்திற்கும் அயோத்தி மகளிருக்கும் சமமாக கூறினார். தேவேந்திரனின் ஐராபத யானையைப் போல ஆடவரும் அவனுடைய அரம்பை முதலிய மடந்தரை போல மகளிரும் அவனுடைய சங்கநிதி பதுமநிதி போல மகளிர் ஆபரண செல்வங்களும் இருந்தன என்க. தேவ உலக செல்வம் அனைத்தும் அயோத்தி மகளிடம் இருந்தன என்பது கருத்து. அதுக்கடுத்து ஹெட்டிங் நினைக்கிறேன். மைந்தரும் மகளிரும் புனலிடையாடல் தலைப்பு. தற்குறிப்பேற்றாணி இவரோட இது வந்து தேவலோகத்துல இருக்கிறவங்களோட ஒப்பிட்டு சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் அவங்களோட செல்வம் எல்லாரையும் அதோட சொல்றாங்க. காமதேனு, கற்பகத்தரு, அவர் கூட இருக்கிற பெண்கள், அப்புறம் அந்த ஐராவத யானை, இதெல்லாம் வந்து சங்க நிதி பதுமநிதி, இதெல்லாம் இந்திரனோட சிறப்பு. அத்தனை சிறப்பும் இங்க அயோத்தியில இருக்கு அப்படிங்கிற அந்த அளவுக்கு. இந்த இதுல இந்த சிவபெருமானை போனேன்னு சொல்லும் போதுதான் எனக்கு இருந்தது ஞாபகம் வருது. நான் இப்போ இந்த திருப்பரங்குன்றம் போயிருந்தேன்ல மேம், அதுல வந்து ஒரு பில்லர்ல ஒரு பன்றியோட இது வர சிலை இருக்கு. அது கீழே ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அது என்னன்னா சுகுலன்னு ஒருத்தருக்கு வந்து 12 குழந்தைங்க இருந்தாங்களாமா. அவரும் அவரோட ஒய்ஃபும் ஏதோ ஒரு ரீசன்னால இறந்துட்டாங்க. சோ அந்த 12 பசங்களும் எங்க போறதுன்னு தெரியாம ஒரு காட்டுல போகும்போது பிரகஸ்பதின்னு ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிட்டு இருந்தாராம். இது குட்டி பசங்கன்றதுனால தெரியாம அவங்களுக்கு தொந்தரவு தர மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து உடனே சாபம் விடுறாரு, நீங்க 12 பன்னிக்குட்டியா போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து இன்னும் கொஞ்சம் வேண்டிட்டதுனால அவர் திரும்ப விமோசனம் என்ன தர்றாருன்னா, சிவபெருமானே வந்து உங்களுக்கு பால் ஊட்டுவாரு அப்படின்னா அதையும் சொல்லிடுறாரு.
ஸோ அந்த 12 ஒரு ஒரு பெண் பன்னிக்குட்டிக்கு அந்த 12 இது பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் தாயும் இறந்துடுது, பெண் பன்னிக்குட்டியும். அதுக்கப்புறம் அந்த 12 குட்டிங்களுக்கு சிவபெருமானே வந்து பால் ஊட்டுற மாதிரி அந்த ஸ்டோரி முடியுமா. அது அந்த சிலையில இருந்தது. அப்படியா? இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், சிவபெருமான் வந்து ஒரு பன்னிக்குட்டியா வர்றது. ஏன்னா அந்த அவதாரம் எல்லாமே நம்ம திருமாலுக்கு தானே பார்த்திருப்போம். வாமன் என்ன அவதாரம் மேம் அது? உலகத்தை அந்த முன்னாடி வராக அவதாரமா? இது வந்து சிவபெருமானுக்கு இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு போல. பன்றி வந்து கூர்மா அவதாரமா வராக அவதாரம்? வராக அவதாரம் தான் நினைக்கிறேன். வராக அவதாரம். ராமலட்சுமி என்ன சொன்னீங்க? சுகிலன் சொன்னீங்களா? சுகிலனா சுகிலன் நினைக்கிறேன். ஞான சம்பந்தருக்கு தான் பார்வதி தேவி வந்து பால் கொடுத்ததாக ஒரு கதை படிச்சிருக்கோம். இது வந்து அந்த கோவில்ல ஒரு பில்லர்ல இருக்கு. போட்டோ எடுத்தங்களா அந்த சிற்பத்தை? இல்ல மேம், போட்டோ எடுக்கல நானு. அப்புறம் எந்த கோயில் சொல்றீங்க? திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம். அங்க ஒரு போர்ட்லயே இந்த கதை எழுதி சைட்லயே வச்சிருக்காங்க. அதான் நம்ம கோவிலுக்கு எல்லாம் போறோமே தவிர நின்று நிதானமா ஒண்ணுமே பாக்குறது இல்ல, கிடுகிடுன்னு போயிட்டு ஓடி வந்துருக்கோம். so many beautiful sculptures. இப்ப ரீசெண்டா கூட நான் ஒரு மெசேஜ்ல பார்த்தேன். பார்க்கணும், ஒன்னொன்னத்துல எவ்வளவு கதையும் எல்லாம் ஆர்கைவ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அதை நிதானமா பாக்குறதே இல்லை. அதுவும் அதுக்கப்புறம் நான் இன்னொன்னு ஜென்ரலா ஒரு இது பார்த்தோம். நம்ம ஏன்சியன்ட் பீரியட்ல இருக்கிற எல்லா டெம்பிள்ஸ், ஈவன் அந்த பில்டிங்ஸ் செட்டிநாடு ஸ்டைல்ல வர்றது எல்லாமே வந்து அப்ப காட்டுற அந்த ஒரு மைன்யூட் டீடைல்ஸ் வந்து இப்ப எல்லாம் யாரும் பண்றது இல்ல. ஒரு பீரியட்க்கு அப்புறம் அது ஏன் அப்படி ஆச்சுன்னா, அந்த வார்க்கு அப்புறம் அந்த வார் பீரியட்ல வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு குயிக்கா முடியணும்ன்ற மாதிரிதான் ஒரு மினிமலிஸ்ட் தாட் வந்துருச்சாமா. சோ எவ்வளவு நேரம் ஒரு இதுக்கு எடுத்துக்கிறோம்ன்றதை தாண்டி எவ்வளவு சீக்கிரம் ஒரு இது முடிக்கிறோம் அப்படின்றத டுவர்ட்ஸ் நம்ம அதுக்காக மூவ் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி. மினிமலிசம்ன்றது நாட் ஓன்லி இந்த மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ல இல்லாம டைம் கான்சியஸாவும் இருந்ததுனால சீக்கிரம் முடிக்கணும். அந்த ஏன்னா இப்ப முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பில்லருக்கு வந்து எவ்வளவு செதுக்கி எவ்வளவு மைன்யூட்டா பண்ணிருப்பாங்க எல்லாமே. ஆமா, இப்பெல்லாம் எதுவுமே நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியறது இல்லை எனி ஆர்கிடெக்சர். இப்போ ஆக்சுவலி நான் யாழி பத்தி தான் படிச்சேன் ரீசெண்டா. ஒரு 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 யாழின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஷன் புக் ஒண்ணு இருக்கு, வேணா அது வேணா படிங்க. அது கொஞ்சம் சின்ன பசங்க படிக்கிற புக்கா, நல்லா இருக்கு, நல்லா எழுதியிருப்பாங்க அந்த புக்கு. அப்படியா? யாரோட ஆத்தர்? ஆக்சுவலா ஒரு ஐடில வேலை செய்யற ஒருத்தர். அவரு வந்து பேர் பாக்கலாம், யாழி ஆத்தர் பேர் வந்து மணி தணிகை குமார். மணி தணிகை குமார் ஆக்சுவலா எங்க லைப்ரரியில இருக்கு, லோக்கல் லைப்ரரியில இருக்கு, நோவாய் லைப்ரரியில இருக்கு. அவர் வந்து இது வந்து ஒரு ஃபிக்ஷனுக்காக தான், அதாவது யாழியோட இது என்ன அதை வந்து உண்மையாவே கண்டுபிடிக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த கதை. அவரு அதுல ரெஃபர் பண்ண கோயில் அதெல்லாம் வந்து உண்மையான கோயிலுங்க. அதுல சிலை, அது ரெஃபர் பண்ண சிலைங்கெல்லாம் நல்ல உண்மையான சிலைங்க. மணி தணிகை குமார், நானா லிங்க் அனுப்புறேன். அனுப்புங்க சார். அடுத்தது வாசிக்கலாமா? மை அவாம் குவளை எலாம் மாதர் கண்மலர்கள் பூத்த கை அவாம் உருவத்தார்தம் கண்மலர் குவளை பூத்த செய்ய தாமரைகள் எல்லாம் தெரிவையர் முகங்கள் பூத்த தையலார் முகங்கள் செய்ய தாமரை பூத்த அன்றே. மை அவாம் குவளை எல்லாம் கருமையை விரும்புகின்ற குவளை மலர்கள் யாவும் மாதர் கண்மலர்கள் பூத்த அம்மகளிரின் கண்மலர்களைப் போல பூத்தன. உருவத்தார் தம் கை அவாம் கண் அழகினையுடைய அம்மகளிரின் உள்ளங்கைகளைப் போல் பெரிதாக விரும்பிய அவர் கண்கள் மலர்குவளை பூத்த மலர்ந்துள்ள குவளைகளைப் போல விளங்கின. செய்ய தாமரைகள் எல்லாம் செந்தாமரை மலர்கள் எல்லாம் தெரிவையர் முகங்கள் பூத்த மங்கையரின் முகங்களைப் போல பூத்தன. தையலார் முகங்கள் அம்மாதர்களுடைய முகங்கள் செய்ய தாமரை பூத்த செந்தாமரை மலர் போல் விளங்கின. குவளைகள் மாதர்கண் போன்றவையாயினும் அஞ்சன மை அவற்றிற்கு கிட்டாதலின்
மையவாம் குவளை எல்லாம் என்றார். அவாம் அவாவும் விரும்பும் செய்யும் என்னும் எச்சம். மகளிர் கைகள் முகங்கட்குப் பூத்தல் என்பது விலங்கல் என்னும் பொருளது. இவற்றிற்கு வேறே உவமைகள் கிடையா. ஒன்றற்கொன்றே உவமையாம் எனச் சிறப்பித்தவாறு மகளிர் கண்கட்கு உள்ளங்கை உவமை. குடங்கை போல் உண்கண் சீவக சிந்தாமணின்னு நினைக்கிறேன் 342. ஒல்கி போல் மாடம் சார்ந்தார் ஒரு ஒரு தடங்குடங்கை கண்ணார். சீவக சிந்தாமணி 2535. இங்ஙனம் உவமையையும் பொருளையும் ஒன்றற்கு ஒன்று உவமான உவமேயங்களாக சொல்வதை புகழ் பொருள் உவமை என்பர் அணிநூலார். எதுக்கு கண்ணுக்கு உள்ளங்கைய சொன்னாங்கன்னு? கண் குவளை மலர் இல்லையோ, குவளைகள் மாதர் கண் போன்றவை ஆயினும் அஞ்சனமை அவற்றிற்கு கிட்டாதாதலின் மையவாம் குவளை எல்லாம் அவாவும் விரும்பும் செய்யும் என்னும் எச்சம். மகளிர் கைகள் முகங்கட்கு பூத்தல் என்பது விளங்கல் என்பது வேறு ஓமைகள் கிடையாது. ஒன்றுக்கொன்றே ஓமை. ஒன்றுக்கொன்றே ஓமை அப்படின்னா என்ன அர்த்தம்? குவளை மலருக்கும் கருமைக்கும் என்ன சம்பந்தம்? குவளை மலர்ங்கிறது கொஞ்சம் டார்க் ப்ளூ. இல்ல அவங்க என்ன, அதாவது அந்த குவளை மலர் மாதிரி பெண்களுடைய முகம் குவளை மலர் மாதிரி இருக்கு. ஆனா பெண்களோட முகத்துக்கு மை கிடைக்குது. ஆனா குவளை மலர்களுக்கு மை கிடைக்க மாட்டேங்குது. பெண்களோட கண்ணுக்கு குவளை சொல்றாரு இல்லையா? முகங்கள் இல்ல, குவளைகள் மாதர் கண் போன்றவை ஆயினும் அவற்றிற்கு அஞ்சனம்னா மை கிடைக்க மாட்டேங்கிறது. அஞ்சனம்னா கண்ணு நினைக்கிறேன். அஞ்சனம்னா மை இல்ல, கருமைன்னு அர்த்தம் நினைக்கிறேன். அஞ்சனம்னா அஞ்சன வண்ணன்னா கிருஷ்ணனுக்கு கருமை வண்ணன் தானே பேரு. அனுமரோட அம்மா பேரு அஞ்சனை தானே மேம்? அஞ்சனை. ஆமா. யாரோட அம்மா? அஞ்சனை மைந்தன். அஞ்சனம்னா கருமைன்னு நினைக்கிறேன். அஞ்சனம் மை அவற்றிற்கு கிட்டாது ஆதலின் மையவாம் கோளை எல்லாம் என்றார். கண்மை சேர்ந்து அஞ்சனம் என்பதற்கு கண்மை என்று பொருள். எங்க இருக்கு? எங்க போட்டிருக்கு? இல்ல அதான் அந்த கூகுள் தான். வேற என்ன? அஞ்சனம்னா கண்ணா? இல்ல கண்மை ரெண்டு கலந்தது. கண்மை கருமையான மைன்னு அர்த்தம் நினைக்கிறேன். கருமையும் இருக்கு. மேலும் கருமை, நிறம், இருள், அதான் பீடும் மை போன்ற பொருட்களை குறிக்கும். ராமனுக்கே அஞ்சன வண்ணன்னு பேர் இல்ல? கருமை நிறம். கருமை நிறம் தான் போட்டிருக்காங்க. பிளாக் பிக்மெண்ட். ஆனா ராமனுக்கு எப்படி அஞ்சன வண்ணன் பேரு? ஆமா, ராமன் நம்ம வரையறது கூட நீலமா தானே வரைவோம். அவர் அஞ்சன வண்ணன் தானே. கருமை இல்லையா? கருமை கருப்பா சொல்றது இல்ல, நம்ம வரையறது கொஞ்சம் நீளமா வரைவோம். அது அந்த மேகத்தோட ஒப்பிடுவாங்கல்ல மேம். மேகம் கருப்பு இல்லைன்னா நீளமும் இல்லாம கருநீல வண்ணம்ன்ற மாதிரி இருக்கும்ல. இப்ப இந்த பாட்டுலயே கம்பராமாயணத்திலே தொடர்ந்து ராமரை கருப்பாதான் எழுதிட்டாரு. கருப்பா இருப்பாருல இவரு. நீலம் சொல்லவே இல்ல. கூட கருப்பா தான், அவர் நீளமா தானே வரைவா, டார்க் ப்ளூவா. ஆமா, அது மேகத்தோட ஒப்பிடுவாங்கல்ல மேம். ஆமா, மேகத்தோட ஒப்பிடுவாங்க. மகளிர் கைகள் முகங்கட்கு பூத்தல். ஒருவேளை நாம தான் பிற்காலத்துல அவருக்கு ப்ளூவா மாத்திரோம்னு நினைக்கிறேன். அவரு கருப்பா தான் இருப்பாரு. கருப்புன்னா என்ன, டார்க் கம்ப்ளெக்ஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எல்லா காடுமே அப்படிதான் சொல்றாங்க. ஆனா போட்டோ கண்ணன் கருப்பு தான் சொல்லுவாங்க இல்ல? ஆமா, கண்ணன் ஈவன் முருகரும் கருப்பு தான் சொல்லுவாங்க. சிவந்த வண்ணம் இல்லையோ முருகன்? முருகன் இல்ல மேம், இல்ல. முருகர் ஆக்சுவலா கருப்பு தான் சொல்லுவாங்க. ஆனா கருப்பு அழகு. ஆனா கலர் கருப்பு தான். நம்ம இதுல போட்டோ எல்லாம் மத்ததுல எல்லாம் பாக்குறது அந்த மாதிரி வெள்ளையா காட்டிடுறாங்க. ஓஹோ, அதாவது டார்க் காம்ப்ளெக்ஷன். ஆமா, டார்க் காம்ப்ளெக்ஷன். நீல கலர் பச்சை கலர்னு இல்ல, இட் இஸ் டார்க் காம்ப்ளெக்ஷன். ஓவியங்கள்ல ரொம்ப இருட்டா கருப்பா அடிச்சாக்கா சரியா வராது. அவ கொஞ்சம் இருட்டு கலரா வரையறாங்க. அதுக்கு நம்ம ரீசன்ட், அதாவது கொஞ்சம் பீரியட் கழிச்சு பார்த்தோம். புத்தரே அப்படிதானே மேம். புத்தர் ஆக்சுவலி ரொம்ப எலும்பு தோலுமா தான் இருந்தாரு. ஆனா நம்ம எதுவுமே புத்தர் அப்படி பார்த்தது இல்ல. ஒரு சில எல்லாமே நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தானே இருக்கும். ஆனா அவர் தவம் செஞ்சு அவரோட உடல்ல எல்லாம் போய் எலும்பு மட்டும்தான் இருக்கிற மாதிரிதான் ஆக்சுவல் புத்தர் அப்படிதான் இருந்திருக்காரு. ஓஹோ,
ஆனா நம்ம அந்த மாதிரி அது எதுவும் பாக்குறது இல்ல. ஆக்சுவலா புத்தரால் 2000 வருஷம் ஆயிடலாம். இப்ப பாரதியார் உண்மையான போட்டோவே இருக்கு. ஆனா ஆமா உண்மையான பாரதியார் போட்டோவும் நம்ம யூஸ் ஆமா பண்ற போட்டோவும் சம்பந்தமே இருக்காது. கரெக்ட். ஆமா ஆமா கரெக்ட். எனிவே ஓகே, லாஸ்ட் ஒன் என்னோடது. தாளையை கமலத்தாளின் மார்புறத் தழுவுவாரும், தோளையை பற்றி வெற்றி திரு என தோன்றுவாரும், பாலைவி விரிந்தது என்ன பரந்து நீர் உந்துவாரும், வாழைமீன் உகல அஞ்சி மைந்தரை தழுவுவாரும். இது முதல் 8 கவிதைகள் ஒரு தொடர். தாளையே கமலத்தாளின் தண்டு பொருந்திய கமல மலரில் வாழும் திருமகளை போல. உண்மை முடிஞ்சு போயிடுதா? இதோட முடியறதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இது முதல் 8 கவிதைகள் ஒரு தொடர்னு போட்டிருக்காங்க. 8 இதுவும் ஒரு தொடர். ஆமா, கன்யூஸா வர மாதிரி. நீங்க கேக்குறது 34 வரைக்கும் மேடம். அது இன்னும் இருக்கா அப்போ? ஆனா இது முதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் இது முதல் 8 கவிதைகள் ஒரு தொடர்? இல்ல இதுல இருந்து கவிதை தொடர். இதுல இருந்து ஆரம்பிக்கிறது. இதுல இருந்து ஆரம்பிக்கிறது. ஓகே, 8 கவிதைகள் ஒரு தொடர் கவிதை. ஓகே. தாளையே கமலத்தாளின் தண்டு பொருந்திய கமல மலரில் வாழும் திருமகளை போல மார்புறத் தழுவுவாரும், தங்கள் கணவன்மாருடைய மார்பகங்களை அழுந்த தழுவி நிற்பவர்களும், தோளையை பற்றி தங்கள் கணவர்களுடைய தோள்களையே பிடித்து கொண்டு வெற்றி திரு என தோன்றுவாரும், வெற்றி திருமகளைப் போல தோற்றம் அளிப்பவர்களும், பாலையே விரிந்தது என்ன பாலைகள் விரிந்தாற் போல நீர் பறந்து உந்துவாரும், நீர் பறக்குமாறு கரங்களால் நீரை வீசுபவர்களும், வாளை மீன் உகல அஞ்சி வாளை மீன்கள் துள்ளுதற்கு பயந்து மைந்தரை தழுவுவாரும், தத்தம் கணவன்மார்களை தழுவிக் கொள்பவர்களும், நீர் பறந்து நீர் பறக்க எச்சத்திரிவு பல திருமகள்களும் திருமால்களுமாக தோன்றின நீர்நிலைகள் என்றவாறு பிரிந்தறியாதவர்கள் ஆதலால் வாளை மீன்கள் துள்ளுவதை சாதமாக்கி கொண்டு கணவன்மார்களை தழுவிக்கொண்டனர் என்க. திருமகள் மார்பிலும் வெற்றி மகள் தோளிலும் உறைபவர் ஆதலால் மார்பில் தழுவியோர்க்கும் தோலை தழுவியோர்க்கும் அவ்விருவரும் உவமையாயினர். நீரை பரவலாக இறைக்கும் போது பாலை விரிந்தாற் போல தோன்றுவதை நுனித்துணர்ந்து பாலையே விரிந்தது என்ன நீர் பறந்து உந்துவாரும் என்றார். கணவரை தழுவிக்கொள்ள அமையம் பார்த்திருப்பார்க்கு வாளை மீன் உதவிற்று என்பார். வாளை மீன் உகல அஞ்சி மைந்தரை தழுவுவாரும் என்றார். பெண்மையின் இயல்பு பண்புகளில் 4இல் ஒன்றான அச்சச் சிறப்பும் அறிவித்தார். இது சிம்பிளா தான் இருக்கு. அடுத்த பாடல் படிக்கவா? எஸ் மேம். ஓகே. செய்யுள் 933. வண்டு உணக் கமழும் சுண்ணம் வாசனை நாணத்தோடும் கொண்டு எதிர் வீசுவாரும், கோதை கொண்டு ஒச்சுவாரும், தொண்டைவாய் பெய்து தூநீர் குழுனர் மேல் தூக்கின்றாரும், புண்டரீக கைகூப்பி புனல் முகந்து இறைக்கின்றாரும். வண்டு உணக் கமழும் சுண்ணம் மகரந்தம் உண்ணும் வண்டுகள் உண்ண விரும்புமாறு மணக்கும் சுண்ணப் பொடிகளை வாசனை நாணத்தோடு கொண்டு நறுமணமுள்ள தைலங்களோடு கஸ்தூரியோடும் கையிற்கொண்டு எதிர் வீசுவாரும், எதிரெதிராக வீசிக்கொள்வாரும், கோதை கொண்டு ஒச்சுவாரும், அலர் மாலைகளை கொண்டு வீசிக்கொள்வாரும், தூநீர் தொண்டை வாய் பெய்து தூய நீரினை கொவ்வைக்கனி போன்ற தம் வாய்களிலே கொண்டு கொழுநர் மேல் தூவுவாரும், தங்கள் கணவர் மேல் தூவுகின்றவரும், புண்டரிக கை கூப்பி தாமரை மலர்கள் போன்ற தம் கைகளை குவித்து புனல் முகந்து இறைக்கின்றாரும், நீரை முண்டு இறைக்கின்றவரும், பாலோடு தேன் கலந்து அற்றே பனிமொழி வால் எயிறு ஊறிய நீர் திருக்குறளாது ஆதலின் தூநீர் தொண்டைவாய் பெய்து கொழுநர் மேல் தூவுவாரும் என்றார். துப்பை வென்ற செந்துவர் இதழ் செய்ய வாய் தூநீர் கொப்பளித்தாள், ஆம்பல் அம்தேன் என குடித்தான். திருவிளை தருமிக்கு 59 என்பார். பிறரும் தொண்டை வாய் பெய்து தூநீர் கொழுநர் மேல் தூவுவாரும் என இருந்தபடியே கொண்டு கூட்டாமல் கொண்டு மகளிர் வாயில் நீரை பெய்து நீரை தூய்மையாக்கி புனித நீராக கணவர் மேல் தெளித்தனர் எனவும் கொள்ளலாம்.
புனல் விளையாட்டில் சுண்ணமும் கோதையும் வீசலை சிந்தாமணியும் பரிபாடலும் கலித்தொகையும் இவற்றை பற்றி கூறுகிறது. பாடல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன். என்ன சொல்றார்? பாலோடு தேன் கலந்தது, அது அகரந்த உண்ணும் வண்டுகள் உண்ண விரும்புமாறு மணக்கும் சுண்ண பொடிகளை நறுமணமுள்ள தைலங்களோடும் கஸ்தூரியோடும் கையில் கொண்டு எதிரெதிராக வீசிக்கொள்வாரும் இது ஒருத்தர். அப்புறம் கோதை கொண்டு ஒச்சுவார், மலர் மாலைகளை கொண்டு வீசிக்கொள்வார் இது ஒரு குரூப். தூநீர் தொண்டைவாய் பெய்து தூய நீரின கொவ்வைக்கனி போன்ற தம் வாய்களிலே கொண்டு தங்கள் கணவர் மேல் தூவுகின்றவர்கள் இவர் ஒரு குரூப். தாமரை மலர்கள் போன்ற தம் கைகளை குவித்து நீரை முன்று எரிக்கின்றவர். இப்படி விதவிதமா பண்றாங்க. 4-5 பேர் கப்பலா இந்த மாதிரி விளையாடுறாங்க தண்ணியில. ஹோலி விளையாடுற மாதிரி. அந்த மாதிரி சுண்ணப்பொடியை வீசிக்கிறாங்க, மலர்களை வீசிக்கிறாங்க, தன் வாயில தண்ணி ரொப்பி அது ஆண்கள் அந்த கணவர் மேல தூவுகின்றவங்க. அப்புறம் தாமரை போன்ற கைகளை குவித்து நீரை முண்டு இறைக்கின்றவர். இப்படி பல விதமா புனல் விளையாட்டு விளையாடுறாங்க. இதனோட குறிப்பெல்லாம் சீவக சிந்தாமணியிலையும் பரிபாடலையும் கலித்தொகையிலையும் இருக்கிறதாக சொல்றாங்க. நீரை தூய்மையாக்கி புனித நீராக கணவர் மேல் தெளித்தனர் என கொள்ளலாம். புனல் விளையாட்டில் சுண்ணமும் கோதையும் வீசலை சிந்தாமணி பரிபாடல் கலித்தொகை கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கலி புனல் விளையாட்டு எப்படி நடக்கிறது அப்படின்னு விவரிக்கிறார். டவுட்ஸ் இருக்கா? 934ஆம் செய்யுள். மின்வத்த இடையினாரும் வேய்வத்த தோழினாரும் சின்னத்தின் அழக பந்தி திருமுகம் மறைப்ப நீக்கி அன்னத்தை வருதி என்னோடு ஆட என்று அழைக்கின்றாரும் பொன்வத்த முலையின் பூவொற்ற உழைக்கின்றாரும். மின் ஒத்த இடையினாரும் மின்னலை போன்ற இடைகளை உடையவர்களும் வேய்வொத்த தோழினாரும் இளமூங்கிலை போன்ற தோள்களை உடையவரும் ஆகிய சில மகளிர் சின்னத்தின் அழக பந்தி விடுபூக்களை அணிந்த முன்வூச்சி மயிர்களின் வரிசை திருமுகம் மறைப்ப நீக்கி நீரில் மூழ்கி எழுகையில் தம் அழகு முகத்தை மறைக்க அவற்றை கரங்களால் விலக்கி அன்னத்தை வருதி என்னோடு ஆட என்று அழைக்கின்றாரும். அப்போது அருகில் நீந்திய அன்னப்பறவையை பார்த்து என்னோட விளையாடவா என்று அழைக்கின்றவர்களும் பொன்வொத்த முலையின் தேமல் பறந்திருந்ததால் பொன்னிறம் கொண்டுள்ள தனங்களின் மேல் பூவொற்ற உழைகின்றாரும். அலையடித்ததால் பூக்கள் படுவதற்கும் மனம் வருந்துகின்றவர்களும். சின்னம் விடுப்பு எப்போதும் மலரோடு கூந்தல் இருக்க வேண்டுமாதலால் குளிக்கையில் சின்ன சின்ன விடு பூக்களை மகளிர் அணிந்திருந்தனர். பூப்பட்டாலும் வருந்துவன என்று தனங்களின் மென்மை சுட்டியவாறு கவிஞர் கற்பனை கண்ணால் கண்ணார கண்டு காட்சிகளை கற்பாருக்கு காட்டும் உண்மை சின்னத்தின் அழகபந்தி திருமுகம் மறைப்ப நீக்கி என்பதனால் விளங்கும். மனப்படங்களை அடுக்கடுக்காக தரும் அளவிற்கு ஒரு காவியம் உயர்கிறது என்பதற்கு இத்தொடரும் சான்றாம். பொன் வைத்த இடத்தில் பூ வைத்த நயமும் காண்க. நல்ல அருமையான பாடலா இருக்கு. இதுல பெண்கள் மின்னலை போன்ற இடையுடைய பெண்கள், மூங்கிலை போன்ற தோள்கள் உடைய சில மகளிர், இவங்கெல்லாம் விடுப்பூன்றது தனி பூக்கள், கூந்தல்ல பூ இல்லாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனியான பூக்களை ஒரு பூ 2 பூ அணிந்து கொண்டு குளிக்க வராங்க. அவங்களோட முன்மூச்சி மயிர் முகத்தை மறைக்கிறதுனால அவைகளை விளக்கிக்கிறாங்க. அப்ப அவங்க பக்கத்துல போற அன்னப்பறவையை பார்த்து நீயும் என் கூட விளையாடவா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி இவங்களோட பொன்னிறம் உள்ள தனங்கள்ல அந்த பூ அடிச்சா கூட நோகக்கூடிய உடம்ப உடையவங்களா இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த பெண்களை பற்றி இவர் ரொம்ப அழகா விவரிக்கிறது நம்ம கண் முன்ன கொண்டு வர, அது தன் மனக்கண்ல பார்த்து அது நமக்காக செய்யுள்ள கொண்டு வரதுனால இந்த காவியம் ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. நயமா இருக்கு இந்த காட்சிகள்லாம், அதை நம்ம கண்ணுக்கு கொண்டு வர கம்பர் அப்படின்றாங்க. கவிஞர் கற்பனை கண்ணால் கண்ணார கண்ட காட்சிகளை கற்பாருக்கு காட்டும் நுண்மை, அது சிறப்பு, அதனோட நுண்ணிய எண்ணம். அது சின்னத்தின் அழகபந்தி திருமுகம் மறைப்ப நீக்கி என்பதனால் விளங்கும். மனப்படங்களை அடுக்கடுக்காக தரும் அளவிற்கு ஒரு காவியம் உயர்கிறது என்பதற்கு இத்தொடரும் சான்றாம். புரியுது. 935ஆம் செய்யுள். பண் உள
பவளத் தொண்டை பங்கயம் பூத்தது அன்ன வண்ணவாய் குவளைவாள் கண் மருங்கிலா கரும்பின் அன்னார் உள்நிறை கயலை நோக்கி ஒடுநீர் தடங்கட்கு எல்லாம் கண் உள ஆம்கொல் என்று கணவரை வினவுவாரும். பவளத்தொண்டை பவளத்தையும் கொவ்வை கனியையும் பங்கயம் பூத்தது என்ன, தாமரை பூ தன்னிடத்தே பூத்தது போன்ற கண் உளர் வண்ணவாய் இசை ஒலிக்கும் அழகிய வாயினையும் குவளைவாள் கண் குவளை மலர் போன்ற ஒளிமிக்க கண்களையும் இலா மருங்கு கரும்பின் அண்ணா இல்லை என்று சொல்லத்தக்க நுண்ணிய இடையினையுடைய கரும்பு என கணவர்க்கு இனிக்கத்தக்க மகளிர் உள்நிறை கயலை நோக்கி தடாகங்களின் உள்ளே நிறைந்துள்ள கயல் மீன்களை பார்த்து நீர்த்தடங்கட்கு எல்லாம் நீர்நிலைகட்கு எல்லாம் உடும் கண் உள ஆம் கொல் என்று ஓடிக்கொண்டே இருக்கும் கண்கள் உளவோ என்று ஐயுற்று கணவரை வினாவுவாரும், தங்கள் கணவரை கேட்பவர்களும். பேதைமை என்பது மாதற்கு ஒரு அணிகலம் ஆதலின் கயல் மீன்களை நீர்நிலைகளின் கண்களோ என்று கேட்டதும் அதனால் ஒரு அழகாயிற்று. பின் வருவனவற்றிற்கும் இவ்வாறே கொள்க. கொவ்வை கனியையும் பவளத்தையும் தன்னகத்தே கொண்டு தாமரை பூத்தது போல் சிவந்த இதழ்களை கொண்டது முகம் என்றார். இல் பொருள் ஓமை அணி. கரும்பை மகளிருக்கு ஓமையாக்குதல் மரபு. உண்பார்க்கு மெய்முழுதும் இனிதாய் இருத்தலின் கரும்பு என்றார். நச்சினார்க்கினியர் ஜீவக சிந்தாமணி பாடல். அவர் பேச்செல்லாம் இசையாய் முடிதலின் பண் உளர் வாய் என்றார். மறுபடியும் இந்த பாடல்லையும் அழகான கற்பனை தான் நிறைய. இந்த கயல் மீன்களை எல்லாம் பார்த்து இந்த நீர்நிலைகள் கண்களோன்னு அந்த பெண்கள் கேட்கறது அவளோட பேதமையை காட்டுறதுன்னு சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த கரும்பை போன்ற மெல்லிய உடலை உடைய பெண்கள் ஆண்களுக்கு அதுல ஒரு கற்பனை அழகா இருக்கு. இந்த தக்க மகளிர் கயல் மீன்களை நீர்நிலைகளோட கண்கள்னு ஒப்பிடுறார் இல்லையா? அந்த பெண்கள் அப்படி நினைச்சுக்கிறாளா என்னன்னு தெரியல. இல்ல அந்த கயல் மீன்களை அந்த மாதிரி சொல்றாரு, நீர்நிலைகளுக்கு கண்கள் மாதிரி ஓடிக்கொண்டிருக்கின்றன சொல்றாரு. அந்த கண்களை உடைய பெண்களுக்கு அப்புறம் கயல் மீன்களுக்கு கண்கள். ஓகே. நீர்நிலைகளுக்கு கண்கள், கயல் மீன்கள் நீர்நிலைகளுக்கு கண்கள். ஓகே அப்படின்னு கற்பனை. ஓகே. கண்ணையே மீன் கண்ணுன்னு சொல்லுவா இல்ல, மீன் ஆலோசனை. ஆனா இந்த இடத்துல வித்தியாசமா என்ன சொல்றாருன்னா, நீர்நிலைகளுக்கே கண்ணு அந்த மீன்கள் ஒரு உவமைதான். நீர்நிலைகளை அந்த மாதிரி பெண்களோட ஒப்பிட்டுட்டு அதுக்கான கண்ணு இந்த கயல் மீன்கள். இந்த பெண்களை பேதைமைன்னு சொல்றாங்க. அந்த அவ கேக்குறா இல்லையா, இந்த மீனெல்லாம் கண்ணா இந்த நீர்நிலைக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதனால அவ பேதைமைன்னு சொல்ற அந்த பெண்களை. இங்க ஒரு வருது, தங்கள் கனவுகளை கேட்பவர்களும் தொடர்றப்போ கேட்பவர்களும் அடுத்த பாடலுக்கு தொடர்றது என்ன கீழே இருக்கா 936. தேனகு நறுவ மாலை செரிக்குழல் தெய்வம் அன்னாள் தானுடை கோலமேனி தடத்திடை தோன்ற நோக்கி நான் நக நகுகின்றாள் நல் நுதல் தோழி ஆம் என்று ஊனம் இல் விலையின் ஆரம் உளம் குளிர்ந்தது உதவு வாரும். தேன் நகும் நரவ மாலை வண்டுகள் உண்டு மகிழும் தேனை உடைய மலர் மாலை அணிந்த செரி குழல் தெய்வம் அன்னாள் அடர்ந்த கூந்தலை உடைய தேவதையை ஒத்தாள் ஒருத்தி. தான் உடை கோலமேனி தான் கொண்ட அழகிய உடல் தடத்திடை தோன்ற நோக்கி தடாகத்தில் நிழலாக தோன்றுவதை பார்த்து நல் நுதல் நான் நக நகுகின்றாள். இந்த நல்ல நெற்றியுடையாள் நான் சிரிக்கும் போதெல்லாம் சிரிக்கின்றாள். தோழியாம் என்று ஆகவே இவள் என்னுடைய தோழி ஆவாள் என்று கூறி விலையின் ஊனம் இல் ஆரம் விலை மதிப்புடைய குற்றமற்ற முத்து மாலைகளை நிழல் தோழிக்கு உளம் குளிர்ந்து உதவுவாரும். மனம் உவந்து கொடுத்து நின்றவர்களும் இன்பத்தில் இன்பமும் துன்பத்தில் துன்பமும் உறுதல் உயிர் தோழியர் இயல்பு ஆதலின் நான் நக நகுகின்றாள் இந்நன்முதல் தோழியாம் என்றாள்.
தேன் ஒரு வகை வண்டு, இது நல்ல மனத்தை செல்லும் எனவும் ஊற்றறிவு முதலிய ஐயறிவும் இதற்கு உண்டு எனவும் நச்சினார்க்கினியர் கூறுவார். குற்றமற்ற விலை மதிப்புடைய முத்துமாலை உளம் குளிர்ந்து ஒரு பெண் ஈதல் அரிய செயல் ஆதலின் தெய்வ மன்னாள் என்றார். கற்பனைதான் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. வண்டுகள் மகிழும் தேனை உடைய மலர் மாலை அணிந்த அடர்ந்த கூந்தலையுடைய தேவதையை ஒத்தவள் ஒத்தி தான் கொண்ட அழகிய உடல் தடாகத்தில் நிழலா தோன்றதை பார்த்து தன்னுடைய தோழின்னு நினைச்சு அவளுக்கு தன் கழுத்துல இருக்கிற முத்து மாலையை கொடுக்குறா. ஒரு முத்து மாலையை கொடுக்கிற அளவுக்கு உளம் குளிர்ந்த ஒரு பெண் பண்றது ரொம்ப அரிய செயல், தன்னோட முத்து மாலை. அதனால அவ தெய்வமாட்டம் கொடுக்குறா அப்படின்ற. அவ்வளவு லேசில அவர தன்னோட நகை கொடுக்க மாட்டா போல இருக்கு. எனக்கு புரியல. நிழலுக்கு கொடுக்குறா, நிழலுக்கு கொடுக்குறா. இன்பத்தில் இன்பமும் துன்பத்தில் துன்பமும் கூறுதல் உயிர் தோழிகள். தோழிகள் அப்படித்தானே இருப்பா. நான் நகுகின்றாள் இந்நன்முதல் தோழி, நான் சிரிச்சா இவளும் சிரிக்கிறா அப்படிங்கிறா. தேன் ஒரு வகை வண்டு, இது நல்ல மனத்தை செல்லும் எனவும் ஊற்றறிவு முதலிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஐயறிவும் இதற்கு. இந்த வண்டுக்கு எந்த போல எந்த மனம் இருக்கும்னு தெரிஞ்சு போறது அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. தேன் ஒரு வகை வண்டு, இது நல்ல மனத்தே செல்லும் எனவும் ஊற்றறிவு முதலிய ஐயறிவும் இதற்கு உண்டு. அந்த வண்டுக்கு தெரியறது எந்த மலர்ல பூ, எந்த மலர் மனம் நிறைந்ததுன்னு. அந்த குறிப்பு எதுக்கு இந்த இடத்துலன்னு தெரியலையே. அந்த மாதிரி முகர்கன்ற மாலையை போட்டிருக்காங்க. தேன் ஒரு வகை வண்டு, இது நல்ல மனத்தே செல்லும். எப்படி பிரிக்கணும்? தேன் ஒரு வகை வண்டுன்னு பிடிக்கணும். தேன் நகும் நரவ மாலை முதல் வரியே. வண்டுகள் சுத்தும் மலர் மாலை. வண்டுகள் அதுக்கு தெரியறது எந்த மலர்ல என்ன மனமான தேன் இருக்கும், எது நல்ல தேன். அவளை ஒப்பிடுறாரு, அவ்வளவுதான். அந்த மாலைகள் அந்த இந்த பெண், அந்த வண்டுக்கு அந்த அறிவு இருக்கு அப்படிங்கிறார் இவர் நச்சினார்க்கினியர். நம்ம இதுக்கு முன்னாடி பாட்டும் அப்படித்தானே படிச்சோம். இந்த முன்னாடி போன வாரம் படிக்கும் போதும் இந்த தருமிக்கு சிவன் எழுதின பாட்டும், அந்த அந்த சிவன் வண்டதான் கேட்பாரு. ஆமாம் செப்பாது கண்டது மொழிமோன்னு வண்டு கிட்டதான் சொல்லுவாரு. அந்த மாதிரி இருக்கும் வாழ்க்கை. அடுத்த பாடல் யார் படிக்கணும்? நான் தானா? 37 38 நீங்க 38வது பாடல். இல்ல 37வது 937வது பாடல். குண்டம் திருவில் வீச குலமணி ஆரம் மின்ன மின்தொடர் வரையின் வைகும் மென்மயிர் கணங்கள் போல வண்டுளர் கோதை மாதர் மைந்தத்தம் வைரத்தின் தின்தோள் தண்டுகள் தழுவும் ஆசை புனர்கரை சார்கின்றாரும். வண்டுளர் கோதை மாதர், வண்டுகள் ஒலிக்கின்ற மலர் மாலை அணிந்த மகளிர், மைந்தர்த்தம் வைரத்தின் தோள், ஆடவர்களின் வைரம் போல் வலிமை பொருந்திய திண்ணிய தோள்கள் என்னும் தண்டுகள் தழுவும் ஆசை, கடைந்தெடுத்த அழகு பொலியும் தண்டாயுதங்களை தோள்களை ஆசையோடு தழுவிக்கொண்டு விண்தொடர் வரையின் வைகும் வானத்தை அளாவுகின்ற மலைகளில் வாழும் மென்மயில் கணங்கள் போல மெல்லிய மயில் கூட்டங்கள் செல்வது போல குண்டலம் திருவில் வீச, செவிகளில் அணிந்த குண்டலங்கள் வானவில்லை போல ஒளி உமிழ, குலமணி ஆரம் மின்ன, சிறந்த மணிமாலைகள் மின்னலை போல் ஒளி சிந்த புனல்கரை செல்கின்றாரும், நீர்நிலையின் கரைகளை அடைகின்றார்களும். புனல் ஆகு பெயர், திருவில் வானவில், வரையின் வைகும் மயிர்கணங்கள் போல தரையின் வைகும் மயிர்கணங்கள் புறப்பட்டன என்பது ஒரு நயம். வரையின் வைகும் மயிர்கணங்கள் போல தரையின் வைகும் மயிர்கணங்கள் புறப்பட்டன என்பது ஒரு நயம். இப்படிப்பட்ட சிலரும் போறாங்க. எப்படிப்பட்டவங்க? வண்டுகள் ஒலிக்கின்ற மாலை அணிந்த மகளிர், ஆடவர்களின் வலிமை பொருந்திய தோள்களே தண்டாயுதங்களே ஆசையோடு தழுவிக்கொண்டு வானத்தையே அளாவுகின்ற மலைகளில் வாழும் மெல்லிய மயில் கூட்டங்கள் செல்வது போல இவங்க போறாங்க. வானவில்லினை போல ஒளி உமிழ, சிறந்த மணிமாலைகள் மின்னலை போல் ஒளி சிந்த நீர்நிலை கரைகளை அடைகின்றார்கள். இப்படிப்பட்ட இவங்க ஒரு குழுவா போறாங்க. இப்படிப்பட்டவர்கள் மாலைகளை அணிந்து ஆடவர்களை தழுவிக்கொண்டு மயில்கள் போறது மாதிரி போறாங்க. அது ஒரு மயில்கள் கூட்டம் செல்வது போல போறாங்க. இது ஒரு குரூப். இவர்களும் அடுத்த பாடல்ல இன்னொரு
அடுத்த பாடல் 930 சாரி இல்ல போலாமே. 938. அங்கு இடை உற்ற குற்றம் யாவது என்று அறிதல் தேற்றாம். செங்கையல் அணைய நாட்டம் சிவப்பு உறச் சீறிப்போன மங்கை ஓர் கமலச் சூழல் மறைந்தனள். மறைய மைந்தன் பங்கயம் முகம் என்று ஒராது ஐயுற்று பார்க்கின்றானும். என்ன பொருள்னா, செங்கையல் அணைய நாட்டம் சிவந்த கயல் போன்ற கண்கள் சிவப்புற சீறி போன மங்கை முழுவதும் மேலும் சிவப்பேற சினந்து போன ஒரு நங்கை ஒரு கமலச் சூழல் மறைந்தனன். தாமரை பூக்கள் நிறைந்த ஒரு சூழலில் மறைந்து கொண்டாள். அங்கு இடைவுற்ற குற்றம், அங்கே இவள் சினத்திற்கு காரணமான பிழை யாவது என்று அறிதல் தேற்றாம். எது என்பது எம்மால் அறியக்கூடவில்லை. மறைய மைந்தன், தாமரைகளுக்கிடையே மறைந்து அவளை தேடுகின்ற அவள் கணவன் பங்கயம் முகம் ஒன்று ஓராது, எது தாமரை பூ எது மங்கையன் முகம் என்று உணர இயலாது ஐயுற்று பார்க்கின்றானும், ஐயங்கொண்டு நோக்கியவாறு இருப்பவன். இது மொத்தம். அவர்களுக்குள் ஊழலுக்கான காரணங்கள் 1000 இருக்கலாம். எது என்று நம்மால் குறிப்பிட்டு கூற முடியாது. ஆகையால் அங்குடை உற்ற குற்றம் யாவது என்று அறிதல் தேற்றாம் என்று நயன் தோன்ற கூறினார். இவ்வாறு கவிஞர் பிரான் காவிய போக்கில் தன்னை இடையிடையே வெளிப்படுத்திக் கொள்ளும் திறன் சுவை பயப்பது ஒன்றாகும். தாமரை முகம் எனின் முகத்தை விட தாமரை சற்று உயர்ந்துதான் என்னும் பொருள்படும். உயர்ந்ததன் மேற்றே உள்ளும் காலை தொல்காப்பியம் என்பர். ஆனால் இங்கே உவமையும் பொருளும் எள்ளளவும் வேற்றுமையின்றி சமமாய்விட்டன. உவமை எது பொருள் எது வேற்றுமை தோன்றா நிலை என கூறி மகளிரின் முகவனப்பை உச்சப்படுத்தினார். மதியும் வளந்தை முகனும் அறியா பதியிற் கலங்கிய மீன் என வள்ளுவ காதலும் இயங்குவான். இந்த பெண் கண்கள் சிவந்த கயல் போன்ற கண்களோட இந்த பெண்ணினோட கண் இன்னும் சிவந்து போய் இவள் கோபத்துல தாமரை பூக்கள் நிறைந்த ஒரு சூழல்ல போய் மறைந்துக்கிறார். அதை பார்த்து அந்த கணவன் இதுக்கு தாமரை எது தன் காதல் எதுன்னு தெரியாம அவன் தேடுறான் அப்படிங்கிறது இது கற்பனை. இப்படி வழிபூர பல விஷயங்களை பார்த்து கற்பனையை ரொம்ப அழகா சொல்றது இந்த கவிஞர் பிரான் காவிய போக்கில் தன்னுடைய நயத்தை வெளியிடுகிறார் அப்படிங்கிறாங்க. இது ஒரு காட்சி. ஒரு இப்படி கோபம் கொண்ட ஒரு பெண்ணும் அவளை தாமரை பூக்கள் நடுவே தேடுற ஒருவனும், இது ஒரு காட்சி. எனி டவுட்ஸ்? இதோட முடியுறதா அந்த தொடர் முடியுறதா? உச்சப்படுத்தின இல்ல 8 பாடல் சொன்னாங்களே, 8 பாடல் 29ல ஆரம்பிச்சுதான் இதான் கடைசியா. நீங்க படிக்கணும் இல்லையா எஸ்கே? நான் படிக்கிறேன். 939. பொன்தொடி தளிர் கை சங்கம் வண்டொடு புலம்பி ஆர்ப்ப எற்று நீர் குடையும் தோறும் ஏந்து பேர் அல்குல் நின்றும் கற்றை மேகலைகள் நீங்கி சீரடி கவ்வ காலில் சுற்றிய நாகம் என்று துணுக்கத்தால் துடிக்கின்றாரும். தளிர்கை பொன் சங்கத் தொடி, தளிர் போன்ற கைகளில் அணிந்த பொன்னாலும் சங்குகளாலும் ஆன வளையல்கள் வண்டொடு புலம்பி ஆர்ப்ப பொய்கையில் ஒலிக்கின்ற வண்டுகளின் ஒலிகற்கு மாறுபட்டு ஒலிக்க எற்றும் நீர்க்குடையும் தோறும் அலை மோதுகின்ற நீரில் மூழ்கும் போதெல்லாம் ஏந்து பேர் அல்குல் நின்று உயர்ந்த பெரிய நிதம்பத்திலிருந்து கற்றை மேகலைகள் நீங்கி அலைக்கழிக்கப்பட்டு பெற்றதனால் பல கோவையாக உள்ள மேகலை என்னும் இடையணி கழன்று சீரடி கவ்வ சிறிய பாதங்களை பற்றும் போது காலில் சுற்றிய நாகம் என்று பாதங்களை சுற்றி கொன்ற பாம்பென்று கருதி துணுக்கத்தால் துடிக்கின்றாரும், நடுக்கத்தால் துடித்து போகின்றவர்களும் ஆயினர் என்று கூட்டி 4ஆம் பாடலிருந்து வந்த ஈற்று உயர்திணை சொற்களை முடித்துக் கொள்க. பொற்கொடி பொன் பிளஸ் தொடி இடையணி அறுவதும் தெரியாவிற்கு நீர் விளையாடி ஆர்வம் மிக்கிருந்து என்க. நாகம் பொது பெயராய் பாம்பினை சுட்டி நின்றது. பலரும் மூழ்கி எழுவதால் நீர் அலையெறிந்து கொண்டிருந்தது என்பார். ஏற்றும் நீர் என்றார். மேகலை காலில் சுற்றியது ஒரு முறை அன்று பலமுறை என்றார். நீர் குடையும் தோறும் என்றார். மேகலை காலில் சுற்றிய ஒவ்வொரு முறையும் காலில் சுற்றியது நாகமோ என நினைத்த மகளிர் பேதமை மிகுதியை சுட்டினார். ஒன்றை மற்றொன்றையாக நினைத்து மயங்குவதால் மயக்க அணி ஆயிற்று. அது இவங்க தண்ணியில விளையாடும் போது முக்கி விளையாடும் போது இடுப்புல இருந்த அந்த மேகலை
டக்குன்னு அவங்க கால்ல படும்போது அது கால்ல பாம்பு தான் சுட்டுச்சுன்னு அவங்க பயந்து தொடங்குறாங்களாம். நல்ல கற்பனை. இந்த வார்த்தை நம்ம பாம்பன் பயந்து போயிட்டப்ப. இந்த வார்த்தை நம்ம சாதாரணமா இப்பயும் சொல்ல கால்ல சுத்தின பாம்புன்னு. இது அந்த வழக்கம் வந்து கம்பர் காலத்துல இருந்து அதேதான் வருது. கால்ல சுத்தின நாகம்னு சொல்றோம், கால்ல சுத்தின பாம்புன்றோம். அதாவது ஒரு பழமொழி கூட அதே மாதிரிதான் நம்ம இப்பவும் சொல்லிட்டு இருக்கோம், கால்ல சுத்தின பாம்புன்றோம். என்ன மேடம் இதுல வந்திருக்க அருணா, ஆயினார் என்று கூட்டி 4ஆம் பாடலில் இருந்து வந்த ஈட்டு உயர்திணை சொற்களை முடித்துக் கொள்க. முடித்து போகின்றவர்களும் ஆயினர் அப்படின்னு முடிச்சு. இத்தனை பேரும் அவர்களும் இவர்களும் இவர்களும் எல்லாம் வந்து காலில் சுற்றிய பாம்பு. அடுத்து படிக்கலாமா? 940 குடைந்து நீராடும் மாதர் குழாம் புடைசூழ ஆழி தடம் புயம் பொலிய ஆண்டு ஓர் தார் கெழு வேந்தன் நின்றான் கடைந்த நாள் அமிழ்தினோடும் கடலிடை வந்து தோன்றும் மடந்தையர் சூழ நின்ற மந்தரம் போல மாதோ. கடைந்த நாள் கடலிடை அமிழ்தினோடும் வந்து தோன்றும். திருப்பார்கடலை கடைந்த பொழுது நடுவே அமிழ்தத்தோடும் எழுந்து தோன்றிய மடந்தையர் சூழ நின்ற அரம்பை ஊர்வசி திலோத்தமை முதலிய தேவமங்கையர்கள் புடைச்சூழ விளங்கும் மந்தரம் போல மந்தரமலையைப் போல ஆண்டு அழித்தடம் புயம் பொலிய அவ்விடத்திலே வாகுவலயங்கள் பொருந்திய அகன்ற தோன்கள் அழகுற விளங்க தார்கெழு ஓர் வேந்தன் மாலைகள் நிறைந்த ஒரு மன்னன் நீர் குடைந்து ஆடும் மாதர் குழாம் நீரில் மூழ்கி திளைத்து ஆடும் மகளிரின் கூட்டம் புடைசூழ நின்றான் தன்னை சுற்றி நிற்க நின்றான் மாது ஓ அசைகள் மந்தரம் போலும் ஓர் வேந்தன் மடந்தையர்கள் சூழ நின்றான் என்க. படலத்தின் தொடக்க பாடலில் துர்வாச முனிவர் சாபத்தால் கடலில் மூழ்கியவர்க்கு நீரில் மூழ்கியவரை ஓமைத்தார். இங்கு மறவாமல் மூழ்கியவர் எழுந்தமையை வர்ணித்தார். அதே ஓமை கொண்டு எழுந்தார் என்றார். நீர்நிலைக்கு பால் கடலும் நீர்நிலை கண் தோன்றும் தலைவனும் மந்தாரமலையும் அவனை சூழ்ந்து நின்ற மகளுக்கு திருப்பார்கடலிலிருந்து எழுந்த தெய்வ மங்கையரும் ஓமம் ஆயினர். இது ஏதாவது கிளை கதையா? இது துர்வாச முனிவர் சாபத்தலால் முன்னாடி வந்ததுங்கிறாரு. ஓ, இந்த படலத்தோட தொடக்கமா? அந்த அமுத கொண்டு கொடுக்குறாங்கல்ல திருப்பார்கடலை கடந்த போது அந்த அமுத கொடுக்கறது வந்து தெய்வமங்கை தானே கொடுக்குறாங்க. இங்க துர்வாச முனிவர் எப்படி வந்த? துர்வாச முனிவர் சாபத்தால் கடலில் மூழ்கியவர்களுக்கு நீரில் மூழ்கியவரை ஓமித்தார். இங்க நீர்ல மூழ்கிறவங்களுக்கு அந்த அவர்களை உதாரணமா காட்டுறார். இங்கு மறவாமல் மூழ்கியவர் எழுந்தமையை வர்ணித்தார். அவதே ஓமை கொண்டு எழுந்தார் என்றார். நீர்நிலைக்கு ஓமையா இருக்கு. நீர்நிலைக்கு கண்டோன்றும் தலைவனுக்கு மந்திர மாலையும் அவனை சூழ்நிலை ஒண்ணுக்கு எப்படி ஓமை பண்ணிருக்காருன்றது காமிக்கிறாங்க. நீர்நிலைக்கு பார்க்கடலும் நீர்நிலைக்கு கண் தோன்றும் தலைவனுக்கு மந்திர மலையும் அவனை சூழ்ந்து நின்ற மகளிருக்கு திருப்பார்கடலிலிருந்து எழுந்த தெய்வ மங்கையரும் ஓமை ஆயினர். சோ அந்த எப்படி அந்த மந்தர மலை எழுந்ததோ அதே மாதிரி அப்ப பெண்கள் எப்படி அந்த அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வந்தாங்களோ அது மாதிரி இவன் வந்து அந்த மலை மாதிரி அந்த தண்ணிக்குள்ளேருந்து எழுந்து வரான். அவனை சுற்றி பெண்கள் நிக்கிறாங்கன்னு ஒரு கற்பனை ஓமை பண்றார். அவர் நிறைய பேருக்கு சாபம் விட்டுருக்காரு. இது எந்த சாபம்னு குறிப்பா ஏதாவது? இந்திரன், சகுந்தலா, ருக்மிணி, சரஸ்வதி, ஹனுமான். அந்த கதையை பார்த்தாதான் தெரியும் யார் சாபத்தை பத்தி. ஆக்சுவலி ஒரு சிவபெருமானோட அவதாரம்னு போட்டிருக்காங்க. யாரு? துர்வாச முனிவர். அப்படியா? இதெல்லாம் பின்னாடி வந்து இடைச்செருகளா இருக்குமோ? பார்ஷியல் அவதார்னு போட்டிருக்காங்க. அது அடுத்து படிக்கலாமா?
துடிவுலாம் கமலச் செங்கை தூநகை துவர்த்த செவ்வாய் கொடிவுலாம் மருங்குல் நல்லார் குழாத்து ஒரு குறிசில் நின்றான் கடிவுளம் கமலவேலி கண்ணகன் காணையாற்று பிடியலாம் சூழ நின்ற பெய்மத யானை ஒத்தான். துடிவுலாம் கமலச் செங்கை வளையல்கள் இயங்குகின்ற தாமரை போன்ற சிவந்த கைகளையும் தூநகை துவர்த்த செவ்வாய் தூய சிரிப்பையும் மிகச் சிவந்த வாயினையும் கொடிவுலாம் மருங்குல் கொடி போல நெளியும் இடையினையும் உடைய நல்லாள் குழாக்கு மகளிர் கூட்டத்திடையே நின்றான் ஒரு குறிசில் நின்றவன் ஆகிய அரசன் ஒருவன் கடிவுலாம் கமலவேலி மணங்கமழும் தாமரை கொடிகளை வேலியாக உடைய கண் அகல் காணையாற்று இடமகன்ற காட்டாற்றின் நடுவே பிடியலாம் சூழ் நின்ற பெண் யானைகள் பலவும் தன்னை சூழ்ந்து நிற்க மதம் பெய் யானை ஒத்தான் மதம் பொழிகின்ற ஒரு ஆண் யானையை போன்றிருந்தான். நல்லார் குழாத்து நின்றான் ஒரு குறிசில் பிடியலாம் சூழ நின்ற மத யானை ஒத்தான் என்ன வினை முடிவு செய்க. அப்பெண்டீர் நல்லார் என்பதற்கு துடிவுலாம் கமலச் செங்கை தூநகை துவர்த்த செவ்வாய் கொடிவுலாம் மருங்குதல் ஆகிய காரணங்கள் என்கிறார். நீர்நிலைகள் காற்றாட்டிற்கும் வளைத்து நிற்கும் மகளிர் பெண் யானைகளுக்கும் தனித்து நிற்கும் தலைவன் பெண் யானைகளால் சூழப்பட்ட ஆண் யானைக்கும் ஓமையாயினர். இன்னும் அவங்க தண்ணீர தான் இருக்காங்க. ஆமா. ஓகே. இந்த குறிசில்ங்கிற வார்த்தை வந்து ஸ்ரீலங்கா முன்னால தமிழ் ஸ்ரீலங்கா வானொலி ஒளிபரப்பாகுங்க. அதுல வந்து கலைக்குறிசில் கணேசன் அப்படின்னு அவங்க தான் அழகா அந்த தமிழெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் இப்ப இல்லவே இல்லை. சிவாஜி கணேசன் சொல்லும் போது கலைக்குறிசில் கணேசன் சரோஜா தேவிகா நடித்த அப்படின்னு. குறிசில்னா என்ன? குறிசில்னா அரசன். குறிசில் பெருமையில் சிறந்தவன் கொடையாளி தலைவன் கொடையாளி அரசன் சிறப்பு மிக்கவன். அந்த சிவாஜி கணேசன் சொல்லும் போது கலைக்குறிசில் அப்படின்னு கலைகள்ல சிறந்தவன் சிறந்த நடிகன் அப்படின்னு வச்சுக்கலாம். நல்ல வார்த்தை அது. அதெல்லாம் இப்ப வழக்கத்திலே இல்ல. இப்ப நம்ம சினிமாலாம் அங்க போய் அவங்க தமிழும் மாறிடுச்சு. மாறிடுச்சு. ஆமா, கரெக்ட். யூ ஆர் வெரி கரெக்ட். நல்ல தமிழ் பேசுவா. ஒரு ஆங்கில வார்த்தை கூட கலக்க மாட்டா. அப்படி தமிழ் பேசக்கூடியவர்கள் இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுது. எனிவே யாரு சொல்றீங்க? தமிழ் இலங்கை தமிழ தமிழ் பேசுவாங்க. அவங்க தமிழ் பேசும்போது ஈஸியா அது இங்கிலீஷ் வேர்டே கலக்காம பேசுவாங்க. அவங்களோட உங்களுக்கு வந்து மயில்வாகன் நடத்துவர். இந்த இலங்கை தமிழ் வானொலி நிலையம் ஒண்ணு வரும் அந்த காலத்துல. அதுல மயில்வாகனன் ஒருத்தர் நடத்துவார். அவர் அவ்வளவு அழகு தமிழ் பேசுவார். அவர் வந்து இந்த இப்போ ஒரு அங்க அப்பெல்லாம் இலங்கைக்கு தான் நம்ம தமிழ் படங்கள்லாம் போகும் இல்லையா. அதுல வந்து பாசமலர் பாகப்பிரிவினை அந்த மாதிரி படங்கள்லாம் சிவாஜி நடித்திருந்த போது அவர் வந்து அது நடுவுல வந்து விளம்பரம் வரும். கலைக்குறிசில் கணேசன் சரோஜா தேவிகா நடித்த குலமகள் ராதை படம் இன்றைய காணுங்கள் மட்டக்களப்பு நவா மற்றும் திரையரங்குகளில் அப்படின்னு வேற ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. அது பேர் மயில்வாகனன்னு பேர். அவங்க வந்து அந்த தமிழை வந்து அவ்வளவு அழகா பேசுவா. தமிழ் ஆங்கில கலப்பில்லாத பேசுவா. நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்ல ஆரஞ்சு பழம்னு சொல்றோம். அதுக்கு தமிழ் பேர் என்னன்னு யாருக்கா தெரியுமா? எதுக்கு? ஆரஞ்சு பழத்துக்கு. ஓஹோ, ஆரஞ்சு பழம். நான் வந்து புளிப்பு பழம். யாழ்ப்பாண இலங்கை ஈழத்து எழுத்தாளர் ஒருத்தர் இருக்காரு, சோபா சக்தின்னு. அவருடைய கதையில படிக்கும் போது பார்த்தா தோடம்பழம் சொல்லுவாங்க ஆரஞ்சு. என்ன? தோடம்பழம். நான் வேற எந்த தமிழ்லயும் தேடி பார்த்தா இலங்கை தமிழ்ல மட்டும் தான் அவங்க சொல்றாங்க தோடம்பழம். தோடம்பழம் அந்த மாதிரி. இப்ப கொஞ்சம் கிடைக்குது. ஆக்சுவலா இலங்கை தமிழ் புக்ஸ் எல்லாம் கிடைக்குது. நம்ம அதுல எடுத்து பார்த்தா நிறைய வார்த்தை வந்து நம்ம புதுசா இருந்தது எனக்கு ஆக்சுவலா. அவர் முத்துலிங்கம்ங்கிறவர் வந்து இலங்கை தமிழ் எழுத்தாளரா? இல்ல ஐ திங்க் கனடா நினைக்கிறேன். இல்ல, அவர் கனடால இருக்க. பட் அவர் பூர்வீகம் வந்து இலங்கை தமிழரோ இருக்கலாம். அங்கே
அப்படின்னு ஒரு புஸ்தகம் அவர் ஒரு புக் ஒண்ணு எழுதினார் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல புத்தகம் அது. அப்பாதுரை முத்துலிங்கமா? இல்ல ஏ ஏ ஆமா அப்பாதுரை முத்துலை, ஆமா, அவர் இலங்கை தமிழர் தான். இலங்கை தமிழ். அவரதுதானே அந்த புக் வந்து இப்போது அங்கே மணி என்ன அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். எனக்கு பேர் மறந்துட்டு கொஞ்சம். அதாவது அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆக்சுவலா அவருடைய புக் ஒண்ணு நான் இன்னொரு புக் கிளப்ல இருக்கேன், திங்கட்கிழமை நைட்டு அவருடைய கதை ஒண்ணு படிச்சோம். மகாராஜாவின் ரயில் வண்டின்னு ஒரு கதை ஒண்ணு படிச்சேன். முத்துலிங்கம். ஆமா, அதுல நிறைய வித்தியாசமான வார்த்தைகள், அவரு வித்தியாசம் கிடையாது, சுத்தமான தமிழ் வார்த்தைகள் எனக்கு கரெக்ட். ஆனா நம்ம அப்படியும் சொல்ல முடியாது. நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கலக்குறோமோ அவங்களுக்கே இப்ப கிச்சனை வந்து குசினி அறைன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஆமா, குசின். அது குசைனுங்கிற போர்ச்சுகீஸ் வார்த்தை நினைக்கிறேன். அதனால அங்கேயும் கலப்படம் இருக்கு. அடுத்து படிக்கலாம். 942. கானமா மயில்கள் எல்லாம் கலிகெட கலிக்கும் சாயல் சோனைவார் குழலினார்த்தம் குழாத்து ஓர் தோன்றல் நின்றான் வானையாறு அதனை நன்னி வயின் வயங்கித் தோன்றும் மீன் எல்லாம் சூழ நின்ற விரிகதிர் திங்கள் ஒத்தான். காணமா மயில்கள் எல்லாம், காட்டில் வாழும் மயில்கள் யாவும் கலிகெட கலிக்கும் சாயல் தம் அழகு செருக்கு அழியுமாறு மகிழத்தக்க பொலிவினையுடைய தோற்றம் கொண்ட சோனைவார் குழலினார்த்தம் குழாத்து கார்மேகம் போன்ற குழலினை உடைய மடந்தையர் கூட்டத்தின் இடையே நின்றான் ஒரு தோன்றல். நின்றவனான அரசன் ஒருவன் வானையாறு அதனை நன்னி ஆகாய கங்கையை அடுத்து வயின் வயங்கித் தோன்றும் ஆங்காங்கே ஒளி விளங்கி தோன்றுகின்ற மீன் எல்லாம் சூழ் நின்ற விண்மீன்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க கதிர்விரி திங்கள் ஒத்தான். அவற்றிலும் ஒளி விரியக்கூடி தோன்றி சந்திரனைப் போல இருந்தான். வானையாறு நீர்நிலைகளுக்கும் மகளிர் நட்சத்திரங்களுக்கும் வானையாறு நீர்நிலைகளுக்கும் மகளிர் நட்சத்திரங்களுக்கும் அரசன் சந்திரனுக்கும் ஓமை. காட்டு மயில்களின் செருக்கையெல்லாம் இந்த வீட்டு மயில்கள் தம் அழகால் அழித்தன என்கிறார். சோனை விடாமழை துளிக்கும் கார்மேகம் இது கருமை மிக்கதாயிருக்குமாதலின் சோனைவார் குழலினார் என்றார். சோனைவார் குழல் கற்றையில் சொருகிய மாலை என்பார். மீன் எல்லாம் சூழ்நின்ற விரிகதிர் திங்கள் பன்மீன் நடுவன் பான்மதி போல் சிறுபானாற்றுப்படை எனும் சங்கத்தோன் சான்றோரெல்லாம் பாடப்பட்டது. சொல்லுங்க, சொன்னீங்க. அதாவது அந்த வானத்தை வந்து அதாவது வானத்துல எப்படி நட்சத்திரங்கள் இருக்கோ அந்த மாதிரி நீர்ல வந்து பெண்கள் இருக்காங்க. வானத்து நட்சத்திரங்களுக்கு இடையில எப்படி ஒரு சந்திரன் இருக்கானோ அதே மாதிரி நீர்நிலைகள்ல பெண்களுக்கு இடையே அந்த தலைவன் இருக்கான். பளிச்சுன்னு நின்ற மாதிரி. இந்த தமிழ்ல ஒரு பெரிய பிரச்சனையோன்னு எனக்கு தோணும். கானமா மயில்கள்னு படிக்குமா, கானமா மயில்கள்? கானகம். நம் தமிழ்ல அந்த டிஃபரன்சியேஷன் கிடையாது இல்லையா? தமிழ்ல காண மட்டும் தான் வரும், கானம் தான் வரணும் இல்லையா? கானமா மயில்கள். கானம்னா காடு. ஆமா, நம்ம திருக்குறளே வரல அந்த பாட்டு, காண மயிலாட வந்த அம்பினில் யானை. இல்ல அது திருக்குறள் இல்ல. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பல்லாச்சிறகை விரித்து ஆடினார். அது வந்து நாலடியாரோ மயிலாட கண்டிருந்த வான்கோழி, அது வந்து நாலடியார் நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. மூதுரை. ஓகே. கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பல்லாச்சிறகை விரித்து ஆடினார் போல. அப்புறம் என்ன, அது வரைக்கும் ஞாபகம். மாத்தி சொல்லிட்டேன், காண முயலை தாம்பினல் அந்த பாட்டை சொல்ல வந்தேன் நான். மயில். ஓகே ஓகே ஓகே, அது குரல் இருக்கு. கரெக்ட். நீங்க சொல்றது மூதுரை. காண மயிலாட கண்டிருந்த வான் முகோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரித்தாடினார் போலே கல்லாதான் கற்ற கவி.
கல்லாதா கற்ற கவி அந்த ஒரு வரி அது வான்கோழி வந்து தான் மயிலுன்னு நினைச்சு ஆடுதான். அதுக்கு இப்ப சிறகே இல்ல, அது ஆடவும் முடியாது. கல்லாதவங்க அப்படி ஆடுறாங்க. பாட்டு நல்லா இருக்கு ஆக்சுவலா. படிச்சா மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. ஆஹ் என்ன மாதிரி பாடல்கள்லாம் ஏற்றிருக்காங்க இல்ல. கல்லாதான் கற்ற கவி. கல்லாதான் கற்ற கவி. அடுத்த பாடல் போகணும். நான் போனேன் 943. மேவல் ஆம் தகைமையத்து அல்லால் வேழவில் தடக்கை வீரர்க்கு ஏயலாம் காட்டுகின்ற இணைநெடுங்கண் ஓர் ஏழை பாவைமார் பரந்த கோல பண்ணையில் பொலிவால் வண்ணப்பூயலாம் மலர்ந்த பொய்கை தாமரை பொலிவது ஒத்தாள். மேவல் ஆம் தகைமையது அல்லால் தகைமைத்தி அல்லால் காண்பாரால் விரும்பப்படும் தன்மையை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் வேழவில் தடக்கை வீரர்க்கு கரும்புவில்லை அகன்ற கையில் ஏந்திய வீரனாகிய மன்மதனுக்கு ஏயலாம் காட்டுகின்ற கைகொள்ளும் அம்புகள் யாவும் ஓமையால் தன்னிடம் கொண்டு நிற்கின்ற இணை நெடுங்கண் ஓர் ஏழை 2 நீண்ட கண்களை உடைய மடந்தை ஒருத்தி பாவைமார் பயந்த பணிப்பெண்கள் செய்த அலங்காரத்தால் விளங்கும் இவள் கோலப்பண்ணையில் அழகினையுடைய மகளிர் கூட்டத்தின் இடையே தனித்து பொலிவால் விளங்குபவளாய் வண்ணப் பூவெல்லாம் மலர்ந்த பொய்கை அழகிய குவளை நெய்தல் முதலிய பூக்கள் எல்லாம் மலர்ந்துள்ள பொய்கையில் தாமரை பொலிவது ஒத்தாள். ஒரு தாமரை விளங்குவதை போன்றிருந்தாள். பூவெனப்படுவது பொறிவாழ் பூவேயாது மலர்களின் அரசியாய் தாமரை விளங்குவது போல மகளிரின் அரசியாய் இவள் விளங்கினாள் என்க. ஒரு தனியோங்கிய திருமலர் போன்று மணிமேகலை அம்பு பண்ணை மகளிர் கூட்டம் அருவமாய் உருவமற்ற மனத்தையும் எய்யவல்ல மன்மதனுக்கு அம்புகளையும் வழங்க வல்ல கண்களை உடையாள் என வியந்து கூறினார். மும்மூர்த்திகளையும் துணை தேட வைத்தவன் ஆதலின் மன்மதனை வீரன் என்றார். உருவுடன் இயைந்த போது சிவபிரானையும் உருவிலியான போது உலகோரையும் வயப்படுத்தும் வீரன் அவன் என்க. மேல் 3 பாடல்களிலும் மகளிர் சூழ நின்ற ஆடவரை வர்ணித்த கவி இப்பொழுது பெண்டீர் சூழ பெண்ணை வர்ணித்தவாறு. இதுக்கு முன்னாடி பாட்டுல வானத்துல ஆற்றுல எப்படி இருக்காங்க, இந்த பாட்டுல வந்து அந்த பெண்கள் சூட அந்த தலைவி இருக்கிறத தலைவிய வர்ணிக்கிறாங்க. எல்லாமே அந்த பரிவாரங்கள்ல ஒத்துத்தரையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த அந்த சந்திரசேகர மலையை சுத்தி அங்க இன்னும் நடந்துட்டு இருக்கேன். இல்ல இப்ப சோனையாற்றுல என்ன இருக்காங்க, இன்னும் சோனையாற்று மலர் வனத்துல இருக்காங்க. புனல்ல இருக்காங்களா? புனல்னா அருவி தானே? புனல் ஆமா அருவி. அருவியா குளமா? அருவி மேடம். குருதி புனல் படம் கூட இருக்குல்ல, இந்திரா பார்சலோட கதை குருதி புனல். அதான் அதை வச்சுதான் படம் எடுத்தாங்க. படம் கமல்ஹாசன் அர்ஜுன் நினைக்கிறேன். ஹிந்தில எடுத்த அரந்த் சத்யான்னுட்டு அது அப்புறம் தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க. ஓகே. அந்த படத்துக்கு அப்படிதான் போடுவாங்க, குருதி புனல் கீழே வந்து ரிவர் ஆஃப் பிளட்னு போட்டிருப்பாங்க. ரிவர் ஆஃப் பிளட்டா? ஆமா, ரத்தம் தானே. இல்ல ரிவர் ஆஃப் பிளட் நான் சொல்லுவாங்க. அப்ப இருக்க நம்ம வந்து அருவி என்ன சொல்றோம்? அருவி இல்ல மேடம், நதி. நதி இல்ல, ஆறு என்பதை குறிக்கும். புனல் ரிவர், ஆறு, நதி. புனல் என்பதற்கு பல பொருட்கள் உண்டு, முக்கியமாக நீர் அல்லது ஆறு. திரவங்களை ஆறு, வெள்ளம், நீரோட்டம், அருவி, குளிர்ச்சி கூட புனலாம். ஆறு, நீர். புகைப்போக்கிக்கும் புனல்னு பேராம். புகைப்போக்கிக்கு ஒரு புனல்னு பேர் உண்டா? அது ஃபனலோட லேட்டஸ்ட் டிரான்ஸ்லேஷன். தமிழ் வார்த்தை. குருதி புனல்னா போர்க்களம். ஓகே, போர்க்களத்தை தான் குருதி புனல் சொல்லுவாங்களாம். ஓஹோ, அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். கதையே நல்லா இருக்கும்.
அந்த கதை பேஸ் பண்ணிதான் எடுத்ததா படம்? எனக்கு தெரியாது, பட் இது கமல்ஹாசன் ஆக்ட் பண்ணது. ஓ ஐயோ, நினைச்சுட்டேனே. முடிச்சுக்கிறோமா? அடுத்து அடுத்து கன்டினியூ பண்ணலாமா இல்ல இன்னைக்கு முடிச்சுக்கலாம் இல்ல? 9:30. பரவாயில்லையா எஸ்கே? ஓகே மேம். அப்புறம் இருங்க ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் முடிச்சிடலாம். நீங்க வந்து 9:43ல முடியுது உங்களுக்கு. இஃப் யூ வாண்ட் கோ ஹெட் படிங்க. நம்ம 9:45 வேணா முடிச்சுக்கலாம். ஓகே, ரெண்டுத்தையும் நானே படிச்சிடுறேன். ஓகே. 944 மிடலுடை கொடிய வேலை என்ன என்ன வால் மிளறுவது என்ன சுடர்முகத்து உளவு கண்ணால் தோகையார் சூழன் என்றால் மடலுடை போது காட்டும் வளர்கொடி பலவும் சூழ கடலிடை தோன்றும் மென்பூங் கற்பகவல்லி ஒத்தாள். மிடலுடை கொடிய வேலை என்ன ஆடவர் நெஞ்சில் ஊடுருவலில் வலிமையுடைய கொடிய வேலை போன்று வால் மிளறுவது என்ன ஒளிர்வதில் வால் ஒன்று மின்னுவதை போன்று சுடர்முகத்து உலாவு கண்ணால் ஒளிர்கின்ற முகத்திலே உலாவுகின்ற இரு கண்களை உடையவளாய் தோகையர் சூழன் என்றாள். மயில் அணைய மகளிர் சூழ்ந்து நிற்க இடையே நின்ற ஒருத்தி மடல் உடை போது காட்டும் இதழ்களையுடைய மலர்களை தோற்றுவிக்கும் வளர்கொடி பலவும் சூழ வளர்ச்சியுடைய கொடிகள் பலவும் சூழ்ந்திருக்க கடலிடை தோன்றும் திருப்பார்கடலிலிருந்து வெளிவந்த மென்பூங் கற்பகவல்லி ஒத்தாள். மெல்லிய மலர்களை கொண்ட கற்பகவல்லியை போன்றிருத்தாள். மண்ணகத்து மலர் கொடிகளிடையே விண்ணகத்து பலர்கொடிகளாய் மகளிரிடையே அவள் விளங்கினாள் என்பதாம். கற்பகவல்லி வான் உலக கற்பகத் தருவில் படரும் கொடி. வேலே என்னாய் என்றும் பாடல் வேல் மகளிர் கண்ணிற்கு ஓமையாதல். ஓக்கிய முருகன் கைவேல் ஓர் இரண்டு அணைய கண்ணால் சிவகசிந்தாமணி வேல் மகளிரின் நேரான பார்வை தாக்கிற்கும் வாள் பக்கங்களில் சுழன்று வீசும் தாக்கிற்கும் ஓமையாம். இக்கண்களால் முகம் ஒளிர் பெறுகிறது என்பார். சுடர்முகத்து உளவு கண்ணால் என்றார். தோகையர் பலரும் சூழ் என்ற எவளுக்கு கொடிகள் சூழ்கின்ற கற்பகவல்லி இல்பொருள் ஓமையாம். அந்த பெண்ணே வந்து தலைவி வந்து கற்பகவல்லி மாதிரி செடி மாதிரி ஓமையா சொல்றாரு. கொடி மாதிரி இல்லையா? அந்த பெண்ணுடைய கண்ணு வந்து நேரா பார்த்தா வேல் மாதிரி, சைட்ல பார்த்தா வால் மாதிரி சுழற்றா கண்ணு. சுழன்று வீசும் தாக்கிற்கு ஊமை. அடுத்த பாடல் படிக்கணும். அடுத்து படிக்கலாம். 945 தேரிடை கொண்ட அல்கொல் தெங்கிடை கொண்ட கொங்கை ஆரிடை சென்று கொள்ள ஒன்கிலா அழகு கொண்டாள். வாரிடை தனம் மீது ஆட மூழ்கினால் வதனம் மைதீர் நீரிடை தோன்றும் திங்கள் நிழலென புலிந்தது அன்றே. தேரிடை கொண்ட அல்குல் தேரிடத்திலிருந்து பெற்ற அல்குலையும் தெங்கு இடை கொண்ட கொங்கை தென்னையிலிருந்து பெற்ற தனங்களையும் ஆரிடை சென்றும் எவரிடத்தில் சென்றாலும் கொல்ல ஒன்கிலா அழகு பெற இயலாத அழகினையும் கொண்டிருப்பவளும் வாரிடை தனம் கச்சையணிந்த தனங்கள் மீது ஆட மூழ்கினாள். மேலே ததும்ப மூழ்கினவளும் ஆகிய ஒருத்தியின் வதனம் முகமானது மைதீர் நீரிடை தோன்றும் தூய நீரிலே தெளிவுற தோன்றுகின்ற திங்கள் நிழலென தோன்றிற்று. சந்திரனுடைய பிம்பம் போல விளங்கியது. நிதம்பத்திற்கும் தனத்திற்கும் தேர்தற்கும் குறும்பையும் ஓமைகள் ஆதலால் தேரிடை கொண்ட அல்குல் தெங்கிடை கொண்ட கொங்கை என்றார் ஓமையணி. மேலும் மின்வயின் மருங்குதல் கொண்டால் வேய் வழியில் மென்தோட் கொண்டாள் பொன்வயின் மேனி கொண்டாள். கம்பராமாயணம் 3133 என்பார். யாரிடத்திலிருந்தும் இனி பெற வேண்டாது எல்லா அழகும் தன்னிடத்திலேயே நிறைத்த தன் நிறைவு நிலையடைந்தவள் என்பார். ஆரிடை சென்றும் கொல்ல ஒன்கிலா அழகு என்றார். மூழ்கும் அழுத்தத்தால் கச்சிலிருந்தும் வெளியேறி மேலிருந்து தனம் என்றார்.
வாரிடைத்தனம் மீது ஆட மூழ்கினாள் என்றார். வான் நோக்கியவாறு நீருள் மூழ்கி இருப்பவள் அங்கங்களை வர்ணித்த கவிஞர் இறுதியாக முகத்தை நீரில் மூழ்கி கிடந்த சந்திரபிம்பம் என்றார். அல்கோல் என்னன்னு படிச்சோம்? இடுப்பு. அல்குல் இடுப்பு, பெண்ணினுடைய பின்பாகுதி, இடுப்போ வாட் எவர். தேர் இதுக்கு இடுப்புக்கு சொன்னாருன்னு தெரியல. ஒரு இதுல பார்த்தோம் அல்கோல்னா இடுப்பு. அல்குல்னா இடுப்பு, அந்த பார்ட் பிரைவேட் பார்ட். இல்ல எஸ்கே கேக்குற மாதிரி தேரிடத்துல இருந்து பெற்ற அல்கோல் ஏன் கம்பேர் பண்றாரு? ஏன்னா ஒரு பெண்களோட இடுப்ப பின்பாகத்தை தேருக்கு ஒப்பிடுவாங்கல்ல, தேர் போல் அசைந்து வந்தாள்னு இல்ல, தேர் இடை கொண்ட தேரல்லவோ பெற்றதுன்னு கனகாசன் தேர் மாதிரி வருவா ஒரு பெண்ணுன்னு சொல்லுவா இல்லையா, ஒரு அசைந்து வர பெண்ணை பற்றி. தேர் எப்படி ஆடி அசைஞ்சு வருதோ அது மாதிரி தேருக்கு நடுபாகம் குண்டா இருக்கும், மேல கூம்பா இருக்கும், கீழே சக்கரம் மெல்லிசா இருக்கும். அதுக்காகவானாலும் அந்த மாதிரி ஒரு உருவகமும் இருக்கலாம். சரி, இந்த வர்ணனையில இன்னொரு பெண்ணை தான் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அதுலயும். ஆமா, அவளுக்கு மற்ற யார்கிட்ட இருந்து எந்த வித அழகையும் வாங்கிக்கலாம், அவள்கிட்ட எல்லா அழகும் நிறைந்து இருக்கிறாவும். 9:45 9:45 முடிக்கலாமா? டைம் 9:45. பயங்கரமா இப்படி வர்ணிக்கிறார். கதை எப்ப சொல்ல போறாருன்னு எனக்கு கதையை சொல்லிடுறாரு, எஸ்கே சொல்றாங்க.